Kochi IAS Study Circle, the best academy for competitive examination. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சீ பிரீஸ். சீ பிரீஸ் பத்தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் கொஸ்டின். ப்ரெஷர் இஸ் ஹையர் இன் த சி அண்ட் லோயர் இன் த லேண்ட். விண்ட் ப்ளோஸ் ஃப்ரம் சி டு லேண்ட். ஸோ ஜென்ரலி நம்ம லாஸ்ட் கிளாஸ் டைரக்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த ஏர் மூவ்மெண்ட் விண்டோட மூவ்மெண்ட் எப்பவுமே எப்படி இருக்க போது, ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். சரிங்களா? ஸோ ரெண்டு விஷயம் அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். சீ பிரீஸ் பொறுத்த வரைக்கும் டே டைம்ல லேண்ட் வந்து ஃபாஸ்டா ஹீட் ஆக போகுது. எங்க ஹை டெம்பரேச்சர் இருக்கோ அங்க என்ன ப்ரெஷர் எப்படி இருக்கும்? when the pressure temperature is high, pressure will be low. ஸோ எப்படி இருந்தாலும் ஏரோட மூவ்மெண்ட், விண்டோட மூவ்மெண்ட் வந்து ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் இருக்குமா, லோ ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷர் இருக்குமா? ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். ஸோ நம்ம கிளாஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். நீங்க பலூன்ல இருந்து ஒரு நல்லா ஃபுல்லா ப்ளோன் பலூன், நல்லா ஊதப்பட்ட பலூன் எடுத்து ஏர் ரிலீஸ் பண்ணீங்கன்னா காற்று வெளியே தான் போகுமே தவிர பலூன்குள்ள போய் ஃபில் ஆகாது. அப்ப பலூன்குள்ள இருக்கிறது ஹை ப்ரெஷர், வெளியே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிறது லோ ப்ரெஷர். அப்ப the movement of wind will be from high pressure to low pressure. ஸோ நீங்க இந்த விஷயம், இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சா போதும். விண்டோட மூவ்மெண்ட் எப்பவுமே ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். சரிங்களா? சைக்கிள் டியூப் நீங்க டியூப்ல ஓபன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சைக்கிள் டியூப்ல இருந்து காத்து வெளியே போகும். ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர், உள்ள போய் ஃபில் ஆகாது. ஸோ அப்ப நமக்கு டே டைம்ல எங்க ஹீட் அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் இருக்கு. லேண்டா வாட்டராங்க எது சீக்கிரம் ஹீட் ஆகும் டே டைம்ல? லேண்ட். அப்போ ஆப்வியஸ்லி லேண்ட்ல ஹை டெம்பரேச்சர், லோ ப்ரெஷர். அப்போ காத்து எங்க இருந்து வரப்போகுது? கடல்ல இருந்து தான் வரப்போகுது. ஸோ அப்போ டியூரிங் த சீ பிரீஸ் ப்ரெஷர் இஸ் ஹையர் இன் த சீ. கரெக்ட். ஏன்னா வந்து அங்கதான் லோ டெம்பரேச்சர் இருக்க போகுது, லோயர் இன் த லேண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், விண்ட் ப்ளோஸ் ஃப்ரம் சீ டு லேண்ட் இன் சீ பிரீஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். பிகாஸ் எங்க ஹை ப்ரெஷர் இருக்கோ அங்க இருந்தா வந்து மூவ்மெண்ட் ஆஃப் விண்ட் இருக்க போகுது. ஸோ போத் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் கிளாரிட்டி இருக்காப்போ எல்லாருக்கும்? ரொம்ப பேசிக் கொஸ்டின், என்சிஆர்டி கொஸ்டின். இது ஓகே இல்ல? டவுட்ஸ் என்ன இருக்கா? which of the following will attract foreign investments? ஸோ எதெல்லாம் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண போகுது? ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நம்மளுடைய கவர்மெண்டோடைய ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். சரிங்களா? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் பத்தி ஏதாவது தெரியுங்களா? எனி ஐடியா அபவுட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? ஓகே, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சொல்லிடலாம். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஆர் த ஏரியாஸ் ஸ்பெசிஃபிகலி கிரியேட்டட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட். சரிங்களா? ஸோ நான் இந்த இடத்த ஒரு சில ரீஜியனு கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்படி இன் கேஸ் அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அங்க மேனுஃபேக்சர் ஆகிற எல்லா பொருளும் கண்டிப்பா என்ன மட்டும் தான் நடக்கும்? அங்க உற்பத்தி ஆகிற பொருட்கள் எக்ஸ்போர்ட்டர் ஒன்லி ஃபார் எக்ஸ்போர்ட் பர்பஸ். சரிங்களா? இட் won't be used for domestic purpose. ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடை பூஸ்ட் பண்றதுக்காக இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெரிய, இப்போ நம்ம சிப்காட் அந்த மாதிரி சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாதிரி நல்ல ஒரு பெரிய ஏரியா கிரியேட், ஒரு இடத்த ஸ்பெசிஃபைடா அலாட் பண்ணி அங்க கம்பெனிஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம். ஸோ இப்போ இது மூலமா என்ன ஆகும்னா அங்க வர கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய சலுகைகள், ப்ரிவிலேஜஸ் கொடுப்பாங்க. டாக்ஸ் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுமா விநாயகம்? ஆன்சர் பண்ணுமா பண்ணிக்கலாம். டாக்ஸ் எவேஷன், ஆக்சுவலா டாக்ஸ் ஹாலிடேஸ், ஃபர்ஸ்ட் 5 weeks டாக்ஸ் கிடையாது, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரீ வாட்டர் அப்படிலாம் கொடுப்பாங்க. ஸோ இது மூலமா ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சரிங் பூஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி உற்பத்தி ஆகிற பொருட்கள் என்ன பண்ணப்படும், என்ன செய்யப்படும்? எக்ஸ்போர்ட். வெரி குட், எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னா வந்து இது மூலமா நம்ம பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். அது மூலம் நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்ன்றதா கான்செப்ட். சரிங்களா? ஸோ அப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்றதுல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட், அலோயிங் ஃபிளெக்சிபிலிட்டி இன் லேபர் லாஸ். இஸ் இட் ரைட்? ஒரு கண்ட்ரில லேபர் லாஸ் ஸ்ட்ரிக்டா இருந்தா என்னப்பா ப்ராப்ளம் இருக்கும்? ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் கம்மியா. வெரி குட். ஸோ அப்போ எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து இது அட்ராக்ட் பண்ணாது ஆக்சுவலி. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் சம்டைம்ஸ் கிவ்ஸ் ரிலாக்ஸேஷன் டு லேபர் லாஸ். சரிங்களா? ஸோ அப்போ வந்து எனக்கு எல்லா ஒரு நார்ம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஈஸ் ஆஃப் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஸோ அப்போ இட் வில் அட்ராக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அகைன். ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 போத் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். தென் போட்டோசிந்தசிஸ், இதை பத்தி ஒரு சயின்ஸ் கொஸ்டின். ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட். வாட்டர் வந்து நான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். கான்செப்ஷுவலி இம்பார்ட்டண்டா இருந்தா அதை கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம்.
கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் ஃபாஸ்டா நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சரிங்களா? ஸோ வாட்டர் வந்து travels from root to other parts of the plant. செகண்ட், ஆக்சிஜன் வந்து enters the leaves through tiny pores. இதுல என்னன்னா ஃபேக்ட், கார்பன் டை ஆக்சைடு from the air enters the leaves. ஏன்னா photosynthesisல which gas is intake, which gas is absorbed actually? CO2 sir. கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் என்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்வியஸ்லி ராங். ஸோ சாரி, செகண்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்வியஸ்லி ராங். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். தென் ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு 1 and 3 போத் ஆர் ரைட். சரிங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஃபோர்த் கொஸ்டின், சலீம் அலி பேர்ட் சாங்சுரி எங்க பாருக்கு? கோவா. தட்ஸ் இட், வெரி குட். ஃபிஃப்த், Bass Strait separates from. இதுப்பா Bass Strait separates which two regions? ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இந்த விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. நீங்க படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னு சொன்னா உடனே நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் ஃபுல்லா எடுத்து படிச்சிடலாம். சரிங்களா? ஆக்சுவலா இப்போ நீங்க எக்ஸாம் ரிவிஷன் பண்ற மெத்தட் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், பாஸ் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மேஜர் ஸ்டேட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் மலாக்கா ஸ்டேட், பாக் ஸ்டேட், சுந்தா ஸ்டேட், இந்த ஸ்டேட் எல்லாமே எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு மேப்ல ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணி வச்சிருங்க. சரிங்களா? பிகாஸ் திஸ் வில் ஹெல்ப் யூ இன் preliminary revision. சரிங்களா? எக்ஸாம் நீங்க prelims ரிவைஸ் பண்ணும்போது definitely there will be questions from important mountain ranges, important seas, oceans or states and all. ஸோ அப்போ நீங்க இப்போ எக்ஸாம்பிள் நீங்க இந்த ஸ்டேட் முடிச்சிங்கனாலே பின்னாடியே வந்து இந்த பேபல் மண்டப் ஸ்டேட் இருக்கு, அடுத்த சுந்தா ஸ்டேட் பத்தி கொஸ்டின்ஸ் இருக்கு, அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ whenever இந்த மாதிரி ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நீங்க இது எல்லாத்தையும் ஒரு 360 டிகிரில கவர் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு ஆன்சர் எனி ஜியோகிராஃபி கொஸ்டின். ஓகே. So then sixth question. So answer A, option A, Tasmania from Australia. Sixth, Airports Authority of India. So இதுல வந்து A responsible for creating, upgrading, maintaining, managing civil aviation infrastructure in India. Yes, correct. Second, statutory body. Yes, correct. Under Ministry of Civil Aviation. Yes. Third one, it provides air traffic management services all over world, but it's not so. சரிங்களா? கண்டிப்பா all over world கிடையாது, only adjoining areas of India மட்டும்தான். So third statement is wrong. Option A is correct. Okay. சாரி, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணல இல்லைங்களா, உங்களுக்கு ஸ்லைட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு நிமிஷம். ஓகே, நீங்க இப்போ பாருங்க, மேஜர் ஸ்டேட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இப்படிதான் கொடுக்க சொல்லியிருந்தேன். இல்லை நீங்க இமேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு மேப் இமேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ ஸ்டேட் ஆஃப் மலாக்கா எங்க இருக்கு? சரிங்களா? ஸ்டேட் ஆஃப் மலாக்கா, ஸ்டேட் ஆஃப் ஹோம்ரூஸ், துர்க்கிஷ் ஸ்டேட், டேனிஷ் ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜன்ல மட்டும் இப்போ இந்த சைட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நமக்கு வந்திருக்கு. பாத்தீங்களா? அடுத்தது மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்ல ஒரு கொஸ்டின் வரும், பாத்தீங்களா? நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், சாரி 7th கொஸ்டின், பிளேட் டெக்டானிக்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். Convergent plate boundaries are most destructive in nature. Yes, correct. Mid-Atlantic ridge is the best known example for divergent plate boundaries. Yes, correct. Convergent, divergent, என்ன difference? Convergent, divergent. ஐடியா இருக்குங்களா? Convergent, divergent பத்தி? Convergence means ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகும். சரிங்களா? ஸோ வெரி குட். பாருங்க, ஸோ திஸ் இஸ் கன்வர்ஜென்ட் பவுண்டரி. ஸோ திஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். டைவர்ஜென்ட் ரெண்டும் ஆப்போசிட் சைடில் ட்ராவல் ஆகும், மூவ் ஆகும். டிரான்ஸ்ஃபார்ம் வந்து டிரான்ஸ்வர்ஸ் மூவ்மெண்ட். இன் கேஸ் ஆஃப் கன்வர்ஜென்ட் ரெண்டும் மோதும், அதில் வந்து இந்த ஹை டென்சிட்டி இருக்கிறது கீழே ஏறும், லோ டென்சிட்டி மேலே போகும். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் பிளேட் மார்ஜின்ஸ். ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஒரு பேசிக் ஐடியா பிளேட் டெக்டானிக்ஸ் பற்றி தெரிஞ்சுங்க. தேர் மைட் பி கொஸ்டின். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டயபெட்டிக் ரெஜிஸ்ட்ரி இன் கோவா, 8th கொஸ்டின். அடுத்தது 9th, அன்ஆர்கனைஸ்டு செக்டார். இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் கேரக்டர்ஸ் பேஸ் ஸ்மால் அண்ட் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை அன்ஆர்கனைஸ்டு செக்டார்? Unorganized sector means
ஸோ பாருங்க, எனக்கு வந்து there won't be any formal device to control it. சரிங்களா? ஸோ பாருங்க, CAD has been small and scattered units. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம், அதையும் பார்க்கலாம். என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் சொல்லிட்டு, ஒரு கம்பெனி ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கான ஒரு ஜாப் செக்யூரிட்டி இல்ல வந்து உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிளியரா வந்து மென்ஷன் ஆயிருக்கும். சம்டைம்ஸ் தேர் ஆர் சம் செக்டார்ஸ் அங்க வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு அயர்ன் பண்ற கடை அந்த அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல ஆரம்பிச்சு ரொம்ப ஸ்மால் கம்பெனிஸ் இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து எனக்கு இது எல்லாமே வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர் சொல்லலாம். ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பர் சூப்பர்விஷன்லாம் இல்லாம இருக்கிறது. ஸோ பாருங்க, கேட் இஸ் ஸ்மால் அண்ட் ஸ்கேட்டர்ட் யூனிட்ஸ் லார்ஜ்லி அவுட் சைட் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இது வந்து கிளியர்லி அவுட் சைட் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் October 2 கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு கம்பெனியோ ஒரு ரெஜிஸ்டர்டு கம்பெனியோ இண்டஸ்ட்ரியோ என்ன பண்ணுவாங்க, லீவ் விட்டு தான் ஆகணும். ஆனா இன் கேஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ் செக்டர் அவங்க நடத்தலாம் நமக்கு தெரியாது. சரிங்களா? அதே மாதிரி தே ஃபாலோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா கிடையாது. அங்க வந்து லேக் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே வரமாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட மீன்ஸ்ல ஆர்கனைஸ் பண்ணிப்பாங்க. தேர்ட் ஒன் இன்க்ளூட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் எம்ப்ளாய்ட் இன் தர் ஓன் பை டூயிங் ஸ்மால் ஜாப்ஸ். இது எல்லாமே பெரும்பாலும் ஸ்மால் ஜாப்ஸ் பேஸ் பண்ண விஷயம் தான். ஸோ டேர்ன் ஓவர்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சேலரி கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 and 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி. அடுத்து லாங்குவேஜ் பாலிசி ஆஃப் இந்தியா. ஸோ கான்ஸ்டியூஷன் கிவ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் நேஷனல் லாங்குவேஜ் டு ஹிந்தி. இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கிளியர்லி நோ. பிகாஸ் நமக்கு நேஷனல் லாங்குவேஜ் என்ற ஸ்டேட்டஸ் எந்த ஒரு லாங்குவேஜுக்குமே நம்ம கொடுக்கல நம்ம கான்ஸ்டியூஷன். ஸோ ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜ் எஸ் கரெக்ட். சரிங்களா? அடுத்தது ஸ்டேட்ஸ் ஆர் அலோட் டு ஹேவ் தர் ஓன் அஃபிஷியல் லாங்குவேஜ், இதுவும் கரெக்ட். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் டு ஹேவ் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் செப்பரேட்லி. ஸோ அப்போ எனக்கு வந்து ஆப்ஷன் சி கரெக்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிளியர்லி ராங். ஆப்ஷன் 1 நீங்க ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடலாம். தென் 2 and 3 போத் ஆர் கரெக்ட். தென் மைட்டோகாண்ட்ரியல் ரீப்ளேஸ்மெண்ட் தியரி. இதுல வந்து என்னென்ன விஷயம் பாருங்க. இது என்ன விஷயம்? மைட்டோகாண்ட்ரியல் ரீப்ளேஸ்மெண்ட் தியரி, எனி ஐடியா? இந்த ஒரு டிராயிங் பார்த்து இந்த ஒரு ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இந்த இமேஜ் பார்க்க முடியுதா பாருங்க. ஜென்ரலி ஏ மதர். சரிங்களா? ஸோ இந்த மதர் கிட்ட இருந்து எக் இருக்கு, இங்க ஃபாதர் ஸ்பெர்ம். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் எக் ஃபார்மேஷன் ஆர் ஜைகோட் ஃபார்மேஷன். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு இந்த டிஎன்ஏல ஏதோ ஒரு ஃபால்ட்டி மைட்டோகாண்ட்ரியல் இருக்கு, ஃபால்ட்டி டிஎன்ஏ இருக்கு. ஸோ ஆல் த அதர் டிஎன்ஏஸ் ஆர் ரைட், ஏதோ ஒரு டிஎன்ஏ மட்டும் ப்ராப்ளம் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, இன்னொரு மதர் கிட்ட, ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த டிஎன்ஏ மட்டும் ரீப்ளேஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அப்ப எனக்கு இதை வந்து ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட, சரிங்களா? ஸோ அந்த டிஎன்ஏ ரீப்ளேஸ் பண்ணி இது மூலமா ஒரு புது எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹெரிட்டரி டிசீஸ் நிறைய இருக்கு பார்த்தீங்களா? அப்பா அம்மா கிட்ட இருந்து சில டிசீஸ் வந்து அப்படியே ஹெரிட்டரியா குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து இப்போ ஃபாதர் ஆர் மதர் யாராவது டெஃப் ஆர் டம்ப் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, சம்டைம்ஸ் வந்து அது வந்து குழந்தைகளையும் அஃபெக்ட் பண்ற மாதிரி அதே மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து டெஃப் ஃபாதர் இருக்காங்கன்னு சொன்னா, காது கேட்காம இருக்காங்கன்னு சொன்னா, சம்டைம்ஸ் பசங்களுக்கும் அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் வர சான்சஸ் உண்டு பிகாஸ் ஆஃப் தட் ஃபால்ட்டி டிஎன்ஏ. ஸோ அந்த டிஎன்ஏவை இன்னொரு டிஎன்ஏ மூலமா ரீப்ளேஸ் பண்றது. சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படி இந்த 3 ஸ்டெப் தான் இது. மதர்ஸ் எக் வித் ஃபால்ட்டி மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இஸ் ஃபெர்டிலைஸ்டு வித் ஃபாதர் ஸ்பெர்ம் இன் லெபார்டரி. இது இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். ஸோ வெளியில எடுத்து தான் ஃபெர்டிலைசேஷன் பண்றாங்க. மதர்ஸ் எக்கு இதை வந்து ஃபாதர் ஸ்பெர்மோட லேப்ல ஃபெர்டிலைசேஷன் பண்றாங்க. இப்போ நியூக்ளியஸ் கேரிங் போத் பேரண்ட்ஸ் ஜீன்ஸ் டிரான்ஸ்பிளான்டட் இன்டு எக் கண்டெய்னிங் ஹெல்த்தி மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. ஸோ இப்போ வந்து எனக்கு இன்னொரு பெண் கிட்ட இருந்து ஒரு ஹெல்த்தி எக்கை வாங்கி அதுல இதை டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. The reconstructed embryo is then implanted into mother. இப்போ இந்த reconstructed embryo எடுத்துட்டு போயிட்டு இந்த மதர் கிட்ட இன்விட்ரோ பண்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அப்படி செய்யும் போது இந்த பேபிக்கு வந்து ஒரு ஹெல்த்தி பேபியா, அதாவது இந்த ஹெரிட்டரி டிசீஸ் இல்லாம பிறக்கும். ஆனா இந்த பேபிக்கு மொத்தம் 3 பேரண்ட்ஸ் இருக்கிறதா அர்த்தம். ஒரு அப்பா அம்மா, இவங்க ரெண்டு பேர்ல வந்து அந்த எக்ல ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இது அந்த ஃபால்ட்டி டிஎன்ஏ. அப்ப தேர்டா இன்னொரு அம்மா கிட்ட இருந்து என்ன பண்றாங்க, ஒரு ஹெல்த்தி எக்கை வாங்குறாங்க.
அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இது பாருங்க, இந்த ஃபால்ட்டி டிஎன்ஏவை ஒரு ஹெல்த்தி டிஎன்ஏ மூலமா ரீப்ளேஸ் பண்ணி திரும்ப யாரு ஆக்சுவலா மதரோ அவங்களுக்கு இன்விட்ரோ பண்றாங்க. சரிங்களா? அப்படி ஐவி பண்ணும்போது அந்த குழந்தை வந்து இந்த டிசீஸ்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியும். அந்த ஃபால்ட்டி டிஎன்ஏ இருக்காது அந்த குழந்தைகிட்ட, ஹெரிடிட்டரி டிசீஸ் இருக்காதுன்றது தான் ப்ரூவன். சரிங்களா? ஸோ இதுதான் மைட்டோகாண்ட்ரியல் ரீப்ளேஸ்மெண்ட் தியரி. சரிங்களா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், it is a type of in vitro fertilization for replacing the future baby's mitochondrial DNA. Yes, correct. It's in vitro fertilization. அதே மாதிரி future babyயோட mitochondrial DNA replace பண்றோம். Second, it gives birth to 3 parent baby. Is it so? கரெக்டா? நீங்க ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. கரெக்ட் சார். கரெக்ட், ஆப்வியஸ்லி கரெக்ட். பிகாஸ் இதுக்கு இந்த குழந்தைக்கு மொத்தம் 3 பேரண்ட் இருக்கிறதா கணக்கு. அப்பா, அம்மா, இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு எக் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 parent பேபி கரெக்ட். தேர்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீஸ். இஸ் இட் ஸோ? கம்யூனிகபிள் டிசீஸ் உண்டா? ப்ரிவென்ட் பண்ணுமா? நோ சார். ஆப்வியஸ்லி நோ. ஸோ எனக்கு ஏன் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து டெஃபினெட்லி நோ. ஆக்சுவலி ஏன் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து இது ப்ரிவென்ட் பண்ண முடியல? அது ஃபியூச்சர்ல வர தொற்று வியாதி. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், கம்யூனிகபிள் டிசீஸ்னா என்னப்பா? எத்தனை கம்யூனிகபிள் டிசீசஸ்? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. வாட் இஸ் மீன் பை கம்யூனிகபிள்? ஒருத்தர் வந்து இன்னொருத்தங்களுக்கு நேரடியாக பரவ முடியும். அப்போ நிறைய எக்ஸாம்பிள் சொல்லவே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டிவி. டிபி. தென் ஃபர்ஸ்ட் ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க, நம்ம COVID-19. கோவிட். சரிங்களா? இப்போ கோவிட் எப்படி? கோவிட் சிம்பிளி கம்யூனிகபிள் டிசீஸ். சரிங்களா? இப்போ ஒரு ஹெல்த்தி பேபி கொண்டு வந்துட்டேன், அவங்களுக்கு வந்து இப்போ அந்த டெஃப்னஸோ டம்னஸோ கியூர் பண்ற மாதிரி வந்தாச்சு. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சம் ஆஃப் த ஹெரிடிட்டரி டிசீஸ்ல இருந்து நம்ம காப்பாத்திட்டோம். ஆனா அந்த பேபி வெளியே வந்ததுக்கு அப்புறம் கம்யூனிகபிள் டிசீஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருலயும் கோவிட் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த கோவிட்ல இருந்து அந்த பேபிக்கு வந்து ப்ரிவென்ஷன் இம்யூனிட்டி இருக்குமான்னு கேட்டா அது சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கும் சம்பந்தமே இல்லை. கம்யூனிகபிள் டிசீஸ் இங்க ஸ்ப்ரெட் ஆகிறது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி கம்யூனிகபிள் டிசீசஸ் கண்டிப்பா ஸ்ப்ரெட், இது ஸ்டாப் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அப்ப பாருங்க, எனக்கு 1 and 2 ஆப்ஷன்ஸ் தான் கரெக்ட். ஆன்சர் டி. கீழே மிஸ்டேக் இருக்குங்களா? 11A சொல்லிருக்காங்களா? ஏ கொடுத்துருக்காங்க. ஏ கொடுத்துருக்காங்க. இல்ல அது ஒண்ணு மட்டும் மிஸ்டேக். 11D மாத்திக்கங்க. மைட்டோகாண்ட்ரியல் ரீப்ளேஸ்மெண்ட் தியரி வெரி இம்பார்ட்டன்ட் பா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. சரிங்களா? ஸோ சும்மா ஜஸ்ட் ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் இருக்கு, நீங்க இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 12th. ஈக்குவேட்டர் பாசஸ் த்ரூ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்? ஸோ இது இந்தோனேஷியா ஆன்சர். நீங்க அதே மாதிரி இதே ஒரு நோட்ஸ் தனியா எடுத்து வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸும் நோட் பண்ணி வச்சிருங்க. சரிங்களா? ஸோ எந்தெந்த நாட்டு ஈக்குவேட்டர் பாஸ் ஆகுது, எதெல்லாம் டிராபிக் ஆஃப் கேன்சர். ஜியாகிரபி படிக்கும்போது நீங்க ஆப்வியஸ்லி டெஃபினெட்லி இப்படிதான் படிச்சாகணும். சரிங்களா? ஸோ எனக்கு இந்த எந்த நாடுகளுக்கு நடுவில் ஈக்குவேட்டர், டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், டிராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியன் ஸ்டேட்ஸ். சரிங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சிருங்க. அடுத்தது 13th கொஸ்டின். பிரசிடென்ட் கேன் அப்பாயிண்ட் ஏ ஜட்ஜஸ் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஒரு ஸ்டேட் ஹைகோர்ட்ல எப்போ ஒருத்தர் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸா போட முடியும் அப்படின்னு கேட்டா ஆல் தி அபவ். சரிங்களா? வேக்கன்ட், இன் கேஸ் ஆஃப் வேக்கன்ட், இன் கேஸ் ஆஃப் டெம்பரரி ஆப்சென்ட், இன் கேஸ் ஆஃப் இஃப் ஹி இஸ் அன்ஏபிள் டு பர்ஃபார்ம் டியூட்டிஸ். ஆல் த 3 ஆர் கரெக்ட். 14th, ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆஃப் அட்மாஸ்பியர். ஸோ இது ஒரு சின்ன ட்விஸ்ட் தான். கன்வெக்ஷனுடைய டெஃபினிஷன் அட்வெக்ஷன்லையும், அட்வெக்ஷனுடைய டெஃபினிஷன் கன்வெக்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. 14. அப்போ 1 and 3 ஆர் ராங், 2 only கரெக்ட். ஆப்ஷன் ஏ. 15th, barter system. Both the statements are correct. What is meant by barter system? Barter system. பொருட்களை பரிமாறிக் கொள்வதன் மூலம் ஒருத்தவங்க அவங்களோட தண்ணியை அடைஞ்சுக்கிறாங்க. There is no money எங்க. ஓகே, வெரி குட். ஸோ அப்போ வந்து எனக்கு barter system வந்து இப்போ எங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா?
நாட் அஃபிஷியலி ஃபாலோடு. சரிங்களா? பட் சம்டைம்ஸ் நான் வந்து வெப்பன்ஸுக்கு பதில் ட்ரக்ஸு அந்த மாதிரி இல்லீகல் இதில் உண்டு, இல்லீகல் ட்ரேட் சிஸ்டமில் உண்டு. பட் ப்ராக்டிக்கலாக நம்ம இப்போ பார்ட்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப வருஷங்களுக்கு பிஃபோர் த சர்க்குலேஷன் ஆஃப் கரன்சி, அஃபிஷியல் கரன்சி, எவ்ரி ஒன் இஸ் யூஸ்டு டு ஃபாலோ பார்ட்டர் சிஸ்டம் இன் ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி. சரிங்களா? ஸோ அடுத்த 16th கொஸ்டின். Political parties in India. Registration of political parties is carried out by Election Commission. Yes. Second, national level political party is one which one is recognized in 4 or more states. ஒரு பார்ட்டியை, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை எப்போ வந்து நேஷனல் பார்ட்டின்னு சொல்ல முடியும், ஒரு கட்சியை எப்போ தேசிய கட்சின்னு சொல்ல முடியும்? So, for example, can you mention any national parties? BJP, Congress. Very good. Congress then? Some of the national parties. நேஷனல் பீப்புள் பார்ட்டிங்கிறது லாஸ்ட் ஆட் ஆகும் நார்த் ஈஸ்ட்ல. வெரி குட். இப்போ ரொம்ப ரீசெண்டா நேஷனல் பீப்புள் பார்ட்டி வாஸ் ஆடட். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஆட் ஆனது திரிணாமுல் காங்கிரஸ். சரிங்களா? ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ். சிமிலர் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி. ஒரு நிமிஷம். இமேஜ் கிளாரிட்டி இல்லை. ஸோ பாருங்க. ஸோ நேஷனல் பார்ட்டிஸ் அது வந்து எத்தனை ஸ்டேட்ல ரெக்கக்னைஸ் ஆகணும் அட்லீஸ்ட்னு சொன்னா அட்லீஸ்ட் இன் 4 ஸ்டேட்ஸ். சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் இன் 4 or more states. If the party is recognized, then it shall be national party. Okay. ஸோ பாருங்க, both the statements are correct. 17th, cornea, pupil, retina. ஸோ கார்னியா வந்து ஃபர்ஸ்ட் refraction of light entering the eye, correct. Second, pupil regulates and control amount of light entering the eye. Yes, right. Retina, image formation. All the options are correct. Okay. 18th, state of Goa. இதை பத்தி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கரெக்ட்னு சொல்றாங்க? Pearl of the East. Yes, right. Second, richest state in India. Yes, right. Third, Operation Vijay. Operation Vijay கேள்விப்பட்டிருக்கீங்களா? Operation Vijay. ஓகே. ஆபரேஷன் விஜய், இந்த ஆபரேஷன் மூலமா தான் வந்து கோவா வாஸ் ஆடட் டு இந்தியா பை அவர் போலீஸ் ஆக்ஷன். சரிங்களா? அடுத்து 4th, ஃபென்னி, எ ட்ரெடிஷனல் லிக்கர். இதுவும் வந்து கரெக்ட். ஸோ ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். எல்லாமே கோவா பத்தினது. சரிங்களா? அடுத்து நார்த் டு சவுத்ல வந்து சில ஸ்டேட்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து நீங்க இந்த மாதிரி எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸ்டேட் ஆஃப் மலாக்கா, ஸ்டேட் ஆஃப் சாரி இது வந்து நம்ம இந்த பக்கம் வச்சிருக்கோம். ஸோ ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் கல்ஃப் ஆஃப் டொங்கின், தென் கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து, தென் ஸ்டேட் ஆஃப் மலாக்கா, தென் சுண்டா ஸ்டேட். ஓகே. 20th கொஸ்டின், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, சென்ட்ரல் ஏஜென்சி, கரெக்ட், டு காம்பேட் டெரர். ஸோ செகண்ட், it came to existence with the enactment of Investigation Agency Act. இதுவும் correct. So it's statutory body. So for the to combat terror in India. Okay. 21st question. Statement regarding clouds. First one, first statement is correct. Second statement is also correct. Third statement, cirrus, cirrostratus, cirrocumulus, all are high clouds. So third statement is wrong. இது சும்மா features of clouds பார்த்து வச்சிருங்க. 22nd, ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் செக்டார் லோன்ஸ். கொஸ்டின் நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஆர்பிஐ சூப்பர்வைசர்ஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஃபார்மல் சோர்ஸ் ஆஃப் லோன். ஓகே, இது கரெக்ட். ஃபார்மல் லோன் எல்லாத்தையுமே ஆர்பிஐ சூப்பர்வைஸ் பண்றாங்க. எஸ், கரெக்ட். ஒரு பேங்க்ல இருந்து போறதா ஃபார்மல் லோன். செகண்ட், சூப்பர்வைசர்ஸ் கிரெடிட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் லெண்டர்ஸ் இன் இன்ஃபார்மல் செக்டார்ஸ். இது யாருப்பா? வாட் த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ்? SEBI, sir. Informal sectors. They are mentioning informal sectors. Non-bank financial institution அந்த மாதிரியா? இது நம்ம சும்மா நீங்க NBFC மாதிரி சொன்னாலும் சரி, நம்ம பேசிக்கா வந்து நம்ம இங்க கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறதுல நம்ம ஊர்ல வட்டி விடுறது அந்த மாதிரிலாம் செய்யறாங்க இல்லைங்களா? அது எல்லாமே இன்ஃபார்மல் செக்டர்ஸ் தான். கிரெடிட் ஆக்டிவிட்டிஸ்ன்றது வந்து இப்ப நான் சும்மா செப்பரேட்டா கடன் தரேன்,
இப்போ எக்ஸாம்பிள் நீங்க 2 lakhs என்கிட்ட கடன் வாங்குறீங்கன்னா நான் அதுக்கு வந்து 8% இன்ட்ரெஸ்ட் போடுவேன், 10% இன்ட்ரெஸ்ட் போடுவேன், எப்படி வேணா போடுவேன். அப்ப வந்து இதை வந்து ஆர்பிஐ சூப்பர்வைஸ் பண்றது கிடையாது, பண்ணவும் போறது இல்லை. அவ்வளவுதான் லாஜிக் இது. சரிங்களா? இப்ப ஃபார்மல் செக்டர் லோன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு பேங்க் மூலமா வாங்க போறீங்க. சரிங்களா? அந்த பேங்க்ல வந்து அவன் எவ்வளவு பர்சன்டேஜ் வைக்கணும்ன்றத ஆர்பிஐ சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்பிஐ சூப்பர்வைசஸ் இட். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு அதுக்கான ரேட் பேர் என்னப்பா சொல்லுவாங்க? ஒரு ரேட் சொல்லுவாங்க. பேஸ் ரேட் ஆர் பேங்க் ரேட். வெரி குட், பேஸ் ரேட். சரிங்களா? பேஸ் ரேட் இஸ் ஃபிக்ஸட் பை தட் ஒன் பேங்க், அந்த பேங்கே பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் தர் பேஸ் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியன் பேங்க், நீங்க ஸ்டேட் பேங்க் அப்படிலாம் இருக்கீங்கன்னு சொன்னா நான் வந்து என்னுடைய பேங்க்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வைக்க முடியும்ன்றத நான் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8% இன்ட்ரெஸ்ட்னு சொல்றேன்னு சொன்னா, அடுத்தது நான் 8% இன்ட்ரெஸ்ட்ல நான் லோன் இஷ்யூ பண்றேன்னு சொன்னா, அதே மாதிரி நீங்க உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க் அப்படின்னு சொன்னா நீங்க 9% ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? அது அந்தந்த பேங்கோட ரைட்ஸ். சரிங்களா? ஆனா என்னன்னா நான் எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அரைவ் பண்றேன் அப்படின்றத நான் யாருக்கு சொல்லிடணும்? ஐ ஹாவ் டு இன்ஃபார்ம் ஆர்பிஐ. தட்ஸ் இட். சரிங்களா? இதுதான் பேஸ் ரேட். ஸோ எனக்கு வந்து அப்போ எந்த ஒரு பேங்க்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வைக்கிறாங்கன்றத கண்டிப்பா யார் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க? ஆர்பிஐ. ஸோ இன் கேஸ் ஆஃப் இன்ஃபார்மல் செக்டர்ஸ், நான் செப்பரேட்டா நான் கடன் கொடுக்குறேன், நான் வந்து வட்டிக்கு விடுறேன், இதெல்லாம் ஆர்பிஐயோட கண்ட்ரோல் வரது கிடையாது. ஸோ ஆர்பிஐ ஆல்சோ சூப்பர்வைசர்ஸ்ன்றது தப்பு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். 23rd டெமோக்ரஸி. ஸோ டி. மற்ற எல்லா ஆப்ஷனுமே வந்து மேட்ச் ஆகல. சரி, ஹேட் த ரைட் டு vote in democracy. ஆல்வேஸ் ஹேட் த ரைட், அதான் பிரச்சனை. ஸோ அது கிடையாது. செகண்ட் ரிச்சர் தென் மொனார்கிஸ், திஸ் இஸ் ஆல்சோ நாட் ரைட். அடுத்தது நிறைய புவர் டெமோக்ரஸி பார்க்குறோம், ரிச் மொனார்கியும் பார்க்குறோம். தேர்டு மேக்னா கார்ட்டா, இது வந்து ஆக்சுவலி ரிலேட்டட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ திஸ் ஆல்சோ ராங். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். 24th ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர், ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் சொல்லியிருக்காங்க. இது யாரோட வேலைப்பா? ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் pancreas. So 24th first statement, production of insulin is carried out by pancreas. So நீங்க அதை ரீப்ளேஸ் பண்ணீங்கனாலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ 2 and 3 இஸ் கரெக்ட். யாரெல்லாம் அது கரெக்டாக போட்டிருக்கீங்க? யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாருமே அட்டன் பண்ணீங்களா இந்த கொஸ்டின்? இல்லையாப்பா? அட்டன் பண்ணீங்களா இல்லையா? கரெக்டா போட்டீங்களா? கரெக்ட். ஓகே, குட். 25 குரு நானக் தேவ். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபவுண்டட் சீக் ஃபெய்த், எஸ் கரெக்ட். கான்செப்ட் ஆஃப் ஒன் காட். அதே மாதிரி நிர்குணா பக்தி. வாட் இஸ் நிர்குணா பக்தி? கான்செப்ட் ஆஃப் ஃபார்ம்லெஸ் காட், கடவுளுக்கு உருவம் கிடையாது. யாராவது சீக் டெம்பிள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? இதுவரை ஏதாவது விசிட் பண்ணிருக்கீங்களா சீக்கிய கோயில்கள்? ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது புரியுதுங்களா? சீக்கிய கோயில்களோ இல்ல சீக்கிய கடவுள்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? நோ சார். ஆக்சுவலி வேர் எவர் மைட் பி, நீங்க எங்க சீக்கிய கோயில் போனாலும் கண்டிப்பா அங்க கடவுளுக்கான ஒரு உருவம் வச்சிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப். அதே மாதிரி இது இஸ்லாம் மாதிரி தான். சரிங்களா? கான்செப்ட் ஆஃப் ஃபார்ம்லெஸ் காட், நிர்குணா. சரிங்களா? அடுத்தது கான்டெம்பரரி ஆஃப் முகல் எம்பரர் பாபர், எஸ் கரெக்ட். ஸோ நீங்க அடுத்தது 5th சீக் குரு யாரோட பீரியடுங்க? குரு அர்ஜுன் தேவ். 5th சீக் குரு, கான்டெம்பரரி ஆஃப். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. அவர் கொல்லப்பட்டிருப்பாரு ஒரு மன்னரால, ஒரு முகல் கிங்கால. நான் நீங்க சொல்றது லேட்டர், நான் சொல்றது 5th, நீங்க 9th சொல்றீங்க, நான் 5th சொல்றேன். அது வந்து கோபிந்த் சிங். ஓகே சார். ஜஹாங்கீர். சரிங்களா? ஜஹாங்கீர் வந்து சாகடிச்சிருப்பாரு. சரிங்களா? ஸோ அந்த கான்டெம்பரரிலாம் கொஞ்சம் முக்கியங்க. சரிங்களா? 26th ஜெட் ஸ்ட்ரீம் ஆன் வெதர். ஆல் த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். சரிங்களா? ஜெட் ஸ்ட்ரீம் வந்து லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சில கேட்டிருந்தாங்க. ஸோ ஜெட் ஸ்ட்ரீம் பத்தி ஒரு பேசிக் ஐடியா தெரிஞ்சுங்க. இந்த ட்ரேட் வின்ஸ், ஜெட் ஸ்ட்ரீம் இதெல்லாம் நீங்க அவாய்டே பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ எப்போ எவர் இன் கொஸ்டின் ஏரியா ஒரு கொஸ்டின் வந்து ஜாகிரபில கண்டிப்பா இருக்க போதுன்னு சொல்றது வெஜிடேஷன். சரிங்களா? பேஸ்ட் ஆன் வெஜிடேஷன் தேர் வில் பி ஆல்வேஸ் எ கொஸ்டின். ஸோ லாஸ்ட் டைம் டிராபிக்கல் எவர்கிரீன் வெஜிடேஷன் பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சவனா வெஜிடேஷன் பத்தியும் கேட்டிருந்தாங்க. ஸோ வெஜிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை விட்டிங்க அப்படின்னு சொன்னா இந்த ட்ரேட் வின்ஸ், ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ 26th கொஸ்டின் ஆல் த அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். 27th ப்ரெஷர் குரூப்ஸ்.
நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ ப்ரெஷர் குரூப் என்னன்னு சொன்னா தி இன்ஃப்ளூயன்ஸ் த பாலிசிஸ் ஆஃப் கவர்மெண்ட் பை எக்ஸர்ட்டிங் ப்ரெஷர் ஓவர் தெம். இது கரெக்ட். சரிங்களா? எந்த ஒரு ப்ரெஷர் குரூப்புக்கும் என்ன வேலைன்னு சொன்னா கவர்மெண்டோடைய பாலிசியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அதே மாதிரி அவங்க மேல ப்ரெஷர் போட்டு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ராங். இது வந்து லாஜிக்கலா கரெக்ட் இருக்காது. இது எமர்ஜென்சி ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் தடுக்குமான்னு கேட்டா நோ, நாட் அட் ஆல். அதே மாதிரி வித்தின் லிமிட்ஸ் ஆஃப் டு நாட் டென் டு டேமேஜ் த பப்ளிக் ஆர்டர், இதுவும் தப்பு. பிகாஸ் தே ஆர் கோயிங் டு எக்ஸர்ட் ப்ரெஷர் ஆன் கவர்மெண்ட். ஸோ சில டைம் இந்த இன்ஃபார்மல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ப்ரெஷர் குரூப்ஸ். ஸோ இதை அவாய்ட் பண்ணவே முடியாது. ப்ரெஷர் குரூப்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? எனி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரெஷர் குரூப்ஸ்? எதெல்லாம் ப்ரெஷர் குரூப்புங்க? என்ஜிஓஸ், என்ஜிஓஸ். வெரி குட். தென் யூனியன்ஸ், லேபர் யூனியன்ஸ், வெரி குட். லேபர் Trade யூனியன்ஸ், unions. ட்ரேட் யூனியன்ஸ், இது எல்லாமே ப்ரெஷர் குரூப்ஸ். சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, டெஃபினட்டா வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரேட் யூனியனுக்கு வந்து கவர்மெண்ட் அதிருப்தி இருக்குன்னு சொன்னா தே வில் இன்வால்வ் இன் ஸ்ட்ரைக். சரிங்களா? நீங்க கவனிச்சு பார்க்கலாம். எப்பவுமே இப்போ ரூலிங் பார்ட்டி வந்து டிஎம்கே இருக்குன்னா ஏடிஎம்கேக்காக ஒரு ட்ரேட் யூனியன் இருக்கும், அவங்க ஸ்ட்ரைக்ல ஈடுபடுவாங்க. சரிங்களா? இப்போ லாஸ்ட் டைம் அதே மாதிரி ஏடிஎம்கே கவர்மெண்ட் நடந்தப்ப ஏடிஎம்கே சேர்ந்த ட்ரேட் யூனியன்ஸ் வேலையில் கலந்துப்பாங்க. இப்போ பஸ்லாம் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னா அதில் ஏடிஎம்கே யூனியன்ல இருக்க டிரைவர்ஸ் வந்து வண்டி ஓட்டுவாங்க, டிஎம்கேல இருக்க டிரைவர்ஸ் வந்து கலந்துக்க மாட்டாங்க, அந்த ஸ்ட்ரைக்ல கலந்துப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பப்ளிக் ஆர்டரை ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. தே வில் ட்ரை டு புட் த ப்ரெஷர் ஆன் கவர்மெண்ட். சரிங்களா? ஸோ 2 and 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் கரெக்ட். 28th எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வெரி ஈஸி. பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். அதை நீங்க ரிமூவ் பண்ணாலே எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் கிடைச்சிடும். மேமரி கிளாண்ட்ஸ் அண்ட் டியர் டக்ஸ் போத் ஆர் எக்ஸோக்ரைன். 29th ஒரு பர்டிகுலர் ஃபோக் மியூசிக் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாப்புலர் இன் கோவா, யூனிக் பிளெண்ட் ஆஃப் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் ட்ரெடிஷன், தென் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிட்டார், வயலின் அண்ட் ட்ரம்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ ஆன்சர் இஸ் மாண்டோ, ஏ. 30th இட்ஸ் அபவுட் மெக்காங் ரிவர். ஸோ இந்த மாதிரி மெக்காங் ரிவர் படிக்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இமேஜ் பார்த்துருங்க. ஸோ ஜெனரலாக எந்தெந்த கண்ட்ரியை பாஸ் பண்ணி வருது பாருங்க. எந்தெந்த கண்ட்ரி இப்போ வருது? மெக்காங் ரிவர் passes through தெரியுதுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுதா நான் ஷேர் பண்ற ஸ்கிரீன்? Yes, sir. ஓகே. ஸோ பாருங்க, லாவோஸ் வருது, தாய்லாந்து வருது, கம்போடியா வருது, வியட்நாம் வருது. ஸோ நீங்க வியட்நாம் பாஸ் ஆகாத மாதிரி தெரியல, ஆனால் கடைசியா வந்து அது சவுத் சைனா சி என்டர் ஆகும்போது த்ரூ வியட்நாம் மட்டும்தான் அது போகுது. சரிங்களா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைம் மனசுல வச்சிருங்க இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நீங்க பார்க்கும்போது இல்லை வேற என்னன்னா அப்சர்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்ஃப் பேர் என்னது? நான் பாயிண்டர் வச்சிருக்க கல்ஃப், Tonkin. கல்ஃப் ஆஃப் டாங்கிங். அதே மாதிரி இங்க Gulf of Thailand. ஸோ இது எல்லாமே நம்ம கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நீங்க ஒரு இமேஜ் அப்சர்வ் பண்ணும்போது ஜாகிரபியில் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சப்கான்ஷியஸ் மெமரியில் போய் நிற்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள்லாம் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து கை கொடுக்கும். சரிங்களா? கல்ஃப் ஆஃப் டாங்கிங் எங்கே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இட்ஸ் நியர் டு வியட்நாம். கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து இஸ் பிலோ வியட்நாம். ஸோ இட்ஸ் பிலோ தாய்லாந்து. அப்போ வியட்நாம் வந்து மேலே இருக்கு, தாய்லாந்து வந்து கீழே இருக்கு. ஸோ நமக்கு ஏதோ ஒரு வகையில் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். சரி, ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் விஷுவலா பார்த்துட்டீங்கன்னா இட்ஸ் பெட்டர். சரிங்களா? ஸோ டேரக்டா நம்ம பார்த்த விஷயம் கொஸ்டின்ல வரலனா கூட அது ரிலேட்டா சம் அதர் கொஸ்டின்ஸ் வில் ஹெல்ப் யூ. சரிங்களா? மெக்காங் டெல்டா எந்த சீல இருக்கு? எங்க ட்ரைன் ஆகுது மெக்காங் ரிவர்? சவுத் சைனா சி. சரிங்களா? ஸோ இப்போ சவுத் சைனா சி பத்தி இதுல கொஸ்டின் இல்லை, ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் டேரக்டா எக்ஸாம்ல கேட்க சான்ஸ் இருக்கும். சரிங்களா? சவுத் சைனா சி பார்டரிங் ஸ்டேட்ஸ் கேட்பாங்க சம்டைம்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ வியட்நாம், சைனா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சேர்த்து பார்த்துருங்க. அடுத்தது 31st UNWTO, வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன், போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்.
ஸோ டூரிசம் இஸ் த ஒன் ஆஃப் த லீடிங் சர்வீஸ் செக்டர். சரிங்களா? ஸோ சர்வீஸ் செக்டர் அண்ட் மோஸ்ட் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு ஜிடிபி டு எனி நேஷன். சரிங்களா? பர்டிகுலர்லி இந்தியா மாதிரி நாடுகளில் இல்லை குளோபலி எந்த சர்வீஸ் செக்டர் வந்து அதிக எக்கனாமியை புல் பண்ணுது அப்படின்னா, அதிக எக்கனாமியை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூரிசம் இஸ் த ஆன்சர். சரிங்களா? ஸோ அதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டூரிசம். சரிங்களா? மேபி பிகாஸ் ஆஃப் கோவிட் இட் கெட் சம் ஒரு இந்த செட்பேக் இருக்கலாம். ஆனால் இன் ஜென்ரல் சரிங்களா, சர்வீஸ் செக்டர் எக்கனாமியில் எது ஹையஸ்ட் எக்கனாமி புல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூரிசம் தான். நெக்ஸ்ட் 32nd, டிக்ரீசிங் ஆர்டர் பை வால்யூம். இது என்னப்பா சொல்ல முடியுமா? ஆப்ஷன் சி, ஈஸி ஒன். சரிங்களா? பிகாஸ் நைட்ரஜன் இஸ் த abundant கேஸ் பை வால்யூம். ஸோ செகண்ட் வந்து ஆக்சிஜன், தேர்டு கார்பன் டை ஆக்சைடு, ஃபோர்த் ஹைட்ரஜன். சரிங்களா? அடுத்தது நேஷனல் பார்க்ஸ், சந்தோலி, நவக்வான், அடுத்தது தடோபா, அடுத்தது பெஞ்ச். இதெல்லாம் எந்த ஸ்டேட்ல இருக்கு? மத்திய பிரதேஷ். மகாராஷ்டிரா. எது பெஞ்ச் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? இல்ல மத்திய பிரதேஷ். மகாராஷ்டிரா ஆன்சர். சாரி ஓகே. ஆக்சுவலா பெஞ்ச் வந்து மத்திய பிரதேஷ்லயும் காட்டும், நான் அதுக்காக சொல்றேன். சரிங்களா? ஸோ மற்றபடி இது வந்து தடோபா, அந்தேரி, இது எல்லாமே வந்து இன் மகாராஷ்டிரா. பி ஆப்ஷன். ஓகே. 34th, இட்ஸ் அபவுட் லோக்கல் விண்ட்ஸ். லோக்கல் விண்ட்ஸ் படிச்சிருக்கீங்களாப்பா? ஸோ ஜென்ரலா இந்த விஷயத்தை பார்த்து வச்சிருங்க. லோக்கல் விண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி நம்ம ப்ரிலிம்ஸ்ல கேட்கிற இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் லோக்கல் விண்ட்ஸ். ஸோ இந்த மேப் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? மொத்தமாக என்னென்ன லோக்கல் விண்ட்ஸ் இருக்கு. சிரோக்கோ, அடுத்தது எதுலாம் இம்பார்ட்டன்ட் சொல்லி தான் பாருங்க. போரா, லூ விண்ட்ஸ் இதில் மிஸ் ஆகுது, நோட்டே வருங்க. ஸோ கொஞ்சம் மேப்ஸ் பாருங்க. ஏதாவது ஆக்சுவல் லோக்கல் விண்ட்ஸ் வந்து ரீஜனல் விண்ட்ஸ். சரிங்களா? ட்ரேட் விண்ட்ஸ் ஆர் குளோபல் விண்ட்ஸ், பட் இன் கேஸ் ஆஃப் லோக்கல் விண்ட்ஸ் they do have specific character and they are confined to particular region. சரிங்களா? ஸோ இந்தியாவில் லோக்கல் விண்ட் பேர் என்னது? ஃபெமிலியர் லோக்கல் விண்ட் லூ சார். லூ விண்ட். ஓகே. ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த ஃபோன், சினூக், சிரோக்கோ இது எல்லாமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இதுல எதெல்லாம் வந்து வார்ம் விண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. சம்மர் வார்ம், சம்மர் கோல்ட், அதுவும் என்னன்னு பாருங்க. ஸோ வார்ம் விண்ட்ஸ் ஆர் சினூக், ஃபோன் அண்ட் சிராக்கோ. ஓகே. 35th, site situated in Maharashtra. All the above. So just ஒரு தடவை பாருங்க, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணதால ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. அடுத்தது which of the following states separates South China Sea and Java Sea? இது கரிமாதா ஸ்டேட். ஸ்டேட் ஆஃப் கரிமாதா. ஓகே. இந்த பக்கம் சவுத் ஜாவா சி, இந்த பக்கம் சவுத் சைனா சி. ஓகே. ஸோ ஸ்டேட் ஆஃப் மலாக்கால இருந்து எந்த டைரக்ஷன்ல அமைஞ்சிருக்கு? ஸ்டேட் ஆஃப் மலாக்கால இருந்து சவுத் ஈஸ்ட். சரிங்களா? வெறும் ஈஸ்ட் மட்டும் சொல்ல முடியாது இல்லைங்களா? சவுத் ஈஸ்டர்ன் டைரக்ஷன். ஸோ பாருங்க, அப்போ எனக்கு என்ன ஃபியூச்சர்ல ஸ்டேட் ஆஃப் மலாக்கா, ஸ்டேட் ஆஃப் கரிமாதா வந்து ஆப்ஷன்ல வரலாம். அப்போ நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதால ஸ்டேட் ஆஃப் மலாக்கா, அதுக்கு அடுத்தது ஸ்டேட் ஆஃப் கரிமாதா. ஸ்டேட் ஆஃப் மலாக்கா பத்தி படிச்சிருக்கீங்களாப்பா? இன் ஜென்ரல் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? ஸ்டேட் ஆஃப் மலாக்கா ஸ்டேட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இன் யூபிசி பாயிண்ட் ஆஃப் வியூ. சொல்லுங்க. இம்பார்ட்டன்ட் ட்ரேட் ட்ரேடுக்கு வந்து அதான் ஒரு ஆமா, அது குளோபல் ட்ரேட்ல 1/3 சரிங்களா இஸ் கேரிட் அவுட் த்ரூ மலாக்கா ஸ்டேட். சரிங்களா? ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். மலாக்கா ஸ்டேட் பத்தி தனியா பார்த்து வச்சிருங்க. சரிங்களா? ஸோ இதை பத்தி தனியா படிச்சு வைக்கிறது கொஞ்சம் பெட்டர். சரிங்களா? ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ், ஸ்டேட் ஆஃப் மலாக்கா, சம் ஸ்டேட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பாயிண்ட் ஆஃப் யூபிஎஸ்சி. ஓகே. நெக்ஸ்ட் 37th,
விச் ஆர் த ஃபாலோயிங் greenhouse gases? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஃப்ளூரினேட்டட் கேஸ், ஹாலான், ஓசோன். இதெல்லாம் greenhouse gas பா இதுல? எல்லாமே சார். ஆல் தி அபோவ். நெக்ஸ்ட் 38th ஜெயின் பில்கிரிமேஜ் சைட். ஏதோ ஒரு பர்டிகுலர் பில்கிரிமேஜ் சைட் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸ்டாச்சு ஆஃப் அஹிம்சா carved in monolithic stone. ஓகே குட். தென் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் டாலஸ்ட் ஜெயின் ஐடால் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இமேஜஸ் ஆஃப் தீர்த்தங்கராஸ் இருக்கு சரிங்களா. பத்மாசனா, காயோட்சரகான்னு சொல்லி நிறைய போஸ்ட்ல வச்சிருக்காங்க. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா மங்கித்துங்கி இன் மகாராஷ்டிரா. மங்கித்துங்கி இன் மகாராஷ்டிரா. இந்த மோனோலித்திக் கர்வ். சோ இதுதான் மங்கித்துங்கி. டாலஸ்ட் ஜெயின் ஐடால் இந்த வேர்ல்டு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தனியா தெரியுற மாதிரி டாலஸ்ட் ஜெயின் ஐடால் இந்த வேர்ல்டு. ஓகே நெக்ஸ்ட் 39th மேட்ச் த ஃபாலோயிங். பாபல் மண்டப். ஸோ இது எங்க பிரிக்குன்னா அரேபியன் ஆப்பிரிக்கா, ஸ்டேட் ஆஃப் ஹோர்மோஸ், ஃபார்மோசா ஸ்டேட் அண்ட் குவான்சோ ஸ்டேட். ஆல் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க சும்மா அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே நான் விஷுவலா அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். அடுத்தது மோஷன் ஆஃப் வேவ்ஸ் அண்ட் வாட்டர் மாலிகுல்ஸ் இந்த சி சர்ஃபேஸ். சி சர்ஃபேஸ்ல சர்ஃபேஸ் ஆஃப் சீல எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டீங்களா? வாட்டர் அந்த வேவ் வந்து ஆக்சுவலி என்ன ஷேப்ல மூவ் ஆகும்? பாத்திருக்கீங்களா? ஷேப் ஆஃப் வேவ்ஸ், வேவ் ஃபார்ம். ஸோ ஜென்ரலாக இந்த சர்க்குலர் ஷேப்ல மூவ் ஆகும். ஸோ இதுல இல்லை சாரி, இந்த சர்க்குலர் மூவ்மெண்ட்டை பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அந்த சர்க்குலர் மூவ்மெண்ட்ல தான் பொதுவாக வேவ்ஸோட மூவ்மெண்ட் இருக்கும், ஸ்மால் சர்க்கிள்ஸ் சரிங்களா. ஸோ நம்ம என்சிஆர்டி புக்ல அந்த டிராயிங் கொஞ்சம் கிளியரா இருக்கும், இதுல இல்லை. ஸோ 1 இஸ் கரெக்ட். அண்ட் செகண்ட், அந்த வேவ் லென்த் வேவ் எப்போ பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த வேவ் லென்த்தோட கம்மி ஆகும்போது. ஸோ 1 and 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். தேர்ட் ஒன் ஆர் ஃபவுண்ட் இன் ஓப்பன் சீஸ், நாட் என்க்ளோஸ்டு சீஸ் சரிங்களா. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். 41st சபர்மதி ரிவர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் பிகாஸ் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் ஆரோலி ரேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், நாட் இன் த குஜராத். செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் சரிங்களா. ஸோ இது வந்து சபர்மதி கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எங்க ட்ரெயின் ஆகுது? Gulf of Where it Cambridge. drains? Gulf of Cambridge. Whether it's a west flowing river or east flowing river? West flowing. West flowing river. Third one, it's seasonal river, not perennial, seasonal. So எப்ப மழை இருக்கோ அப்ப மட்டும் தான் உங்களால வந்து அந்த ஆறையே பார்க்க முடியும். மற்ற டைம்ல you could not find that river சரிங்களா. 42nd a natural sea link between Red Sea and Arabian Sea, Gulf of Aden. Option A. 43 it's about AICTE. நீங்க சிம்பிளா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலே முடிஞ்சு போச்சு. ஏன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கிளியர்லி ராங். ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த மினிஸ்ட்ரி எப்போ வந்துச்சு? இட்ஸ் வெரி ரீசெண்ட் சரிங்களா. 2014-15 தான் கொண்டே வந்தாங்க. ஐ திங்க் 15 கரெக்டா தெரியல எனக்கு. பட் ஹெச்ஆர்டி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ன்றது வந்து இட் கம்ஸ் அண்டர் த ஏஜஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ ஆப்ஷன் 1 and 2 ஆர் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 44th மியாண்டரிங். மியாண்டர்னா என்னப்பா? ஸோ இது பார்த்துருக்கீங்களா? மியாண்டர். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மியாண்டர் ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. கேள்விப்பட்டீங்களா? ஓகே. நீங்க இந்தியாவில் இதை பார்க்க முடியுமா? வெதர் யூ கேன் ஃபைண்ட் மியாண்டர் இன் இந்தியா ஆர் நாட்? கண்டிப்பா பார்க்கலாம் சரிங்களா. நீங்க இன்கேஸ் டெல்லியில இருந்து நீங்க ஃபிளைட்ல வந்தீங்க அப்படின்னு சொன்னா யூ கேன் ஃபைண்ட் மியாண்டர்ஸ் சரிங்களா. சரி ஓகே நெக்ஸ்ட்
இப்போ கர்வ் ஆர் லூப் இன் கோர்ஸ் ஆஃப் ரிவர் சேனல். எஸ் கரெக்ட். இட் கர்வ் ஆர் லூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் நல்லா தெரியும். இதில் யூஸ்ஃபுல் ஸ்டேஜ் ஆஃப் ரிவர் இஸ் கேட் ஆஃப் ஃப்ளட் பிளைன். நோ. சரிங்களா, அது வந்து லேட்டர் ஸ்டேஜ். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். 45 ஜுனாகத் கேவ்ஸ் வெரி ஃபேமஸ். ஸோ லொக்கேட் இன் ஸ்டேட் ஆஃப் குஜராத். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அசோகாஸ் பீரியட்லேயே என்ட்ரி பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் அங்கே ஊப்பர் கோட்ன்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. மூணுமே கரெக்ட். ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட். அடுத்தது ஃபியூச்சர் ஆஃப் பர்டிகுலர் சி ஆஃப் அசோவ். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சீஸ் பார்க்கும்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மேப்ல ஒரு டைம் பார்த்துருங்க. 47th நேஷனல் பார்க்ஸ் ஆர் டைகர் ரிசர்வ்ஸ் வித் த ஸ்டேட்ஸ். பாந்தவ்கர் இன் மத்திய பிரதேஷ். பாந்தவ்கர் எதுக்கு ஃபேமஸ்? பாந்தவ்கர் நேஷனல் பார்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டைகர். டைகர்ல பர்டிகுலர்லி ஒயிட் டைகர்ஸ். ஒயிட் டைகர்ஸ். ஓகே, பார்த்துலாம் இருங்க. டைகர்ஸ் இதுல வந்து இந்த டிஎன்ஏ இதுல வந்து ஒயிட் டைகர்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். You can find it. பாந்தவ்கர் நேஷனல் பார்க்ஸ். சரிங்களா, இது ஆக்சுவலி என்னது ஒயிட் டைகர்ஸ்ன்றது என்ன சைன், என்ன இண்டிகேட் பண்ணுது? Albino. இட்ஸ் சார்ட் ஆஃப் டிசீஸ். சரிங்களா, டெஃபிஷியன்சி டிசீசஸ். சரிங்களா, ஸோ ஒயிட் டைகரை பார்க்கறதுன்றது வந்து இது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. சரிங்களா, ஏதோ ஒரு வகையில வந்து டைகர்ஸ் ஆர் அஃபெக்டட். சரிங்களா, ஸோ ரொம்ப ரீசெண்டா வந்து ஒரு ஆக்சுவலாக இந்த 2 years or 3 yearsக்குள்ள நீலகிரி சைட்ல ஒயிட் டைகர் பார்த்தாங்க. அப்பயே என்வரான்மெண்டலிஸ்ட் வந்து ரொம்ப கன்சர்ன் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இப்போ சவுத் சைட்லயும் இந்த ஒயிட் டைகர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பாந்தவ்கர் நேஷனல் பார்க் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஒயிட் டைகர்ஸ் அண்ட் இட்ஸ் மத்திய பிரதேஷ், நாட் இன் மகாராஷ்டிரா. கார்பட் சரிஸ்கா. கார்பட் இன் உத்தரகாண்ட். ஃபர்ஸ்ட் டைகர் ரிசர்வ் இன் இந்தியா. சரிஸ்கா இஸ் இன் ராஜஸ்தான். இட்ஸ் ஆல்சோ கரெக்ட். 2 and 3 are கரெக்ட். இதுல ஸ்டேட்ஸ் வித்தவுட் டைகர் ரிசர்வ் கொஞ்சம் கிளியரா பாத்துருங்க. ராஜஸ்தான்ல டைகர் ரிசர்வ் இருக்கு. இன் கேஸ் ஆஃப் குஜராத், குஜராத்ல ஏதாவது டைகர் ரிசர்வ் இருக்கா? கிடையாது தானே? இல்ல, ஷோரா இல்ல. சரிங்களா, குஜராத்ல ஒன்லி லயன்ஸ் ஆர் தேர். சரிங்களா, கிர் நேஷனல் பார்க்ஸ் பார்க்கலாம் நீங்க தனியா. ஸோ இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி வித் ஹேவிங் த பாப்புலேஷன் ஆஃப் லயன்ஸ் அண்ட் டைகர்ஸ். அதே டைம்ல இந்தியாவில் டைகர் இல்லாத ஸ்டேட் பார்த்தீங்கன்னா குஜராத். ஓகேங்களா, அது ஒன் ஆஃப் த ஸ்டேட். சரிங்களா, அதே மாதிரி மணிப்பூர்ல கிடையாது, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கிடையாது நேச்சுரலி டைகர்ஸ். சரிங்களா, ஸோ அப்போ எனக்கு வந்து ராஜஸ்தான்ல உண்டு. உங்களுக்கு சமயத்துல என்ன சந்தேகம் வரும்னா ராஜஸ்தான் ஆப்ஷன்ல இருந்ததுன்னா உண்டா இல்லையான்னு சந்தேகம் வரும். பட் கண்டிப்பா உண்டு. சரிஸ்கா டைகர் ரிசர்வ், ரத்தம்பூர் நேஷனல் பார்க், முகுந்த்ரா ஹில்ஸ், 3 இடத்துல ராஜஸ்தான்ல நீங்க டைகர்ஸை பார்க்கலாம். ஓகே, நேச்சுரலி. 48th என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ். ஃபர்ஸ்ட் ஒன் சாங்காய் டீர். சாங்காய்ன்றது ஆக்சுவலா என்னது? இப்போ சாங்காய்ன்றது என்னது கேள்விப்படுறீங்களா? சாங்காய் என்னன்னு சொன்னோம். Deer sir. எங்க இருக்கு? மணிப்பூர். வெரி குட். லோக்டக் லேக். சாங்காய் டீர், டான்சிங் டீர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பார்க்கிங் டீர்ஸ். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீர்ஸ் ஆர் ஸ்வாம் டீர். ஸோ இந்த மாதிரி இந்த சாங்காய் டீர்ஸ் ஆர் ஃபேமஸ். ஸோ இது என்டேஞ்சர் ஸ்பீஷியஸ். எஸ் கரெக்ட். கேண்டி டால்ஃபின் இஸ் என்டேஞ்சர் ஸ்பீஷியஸ் பட் ஹார்ன்பில் இஸ் நாட் என்டேஞ்சர். சரிங்களா, ஸோ 1 and 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அடுத்தது ராஜஸ்தானுடைய இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னா என்ன? டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், இன்டான்ஜிபிள் என்ன டிஃபரன்ஸ்? tangible, intangible. What is the key difference? டேஞ்சபிள்னா விசிபிளா இருக்கும், தொட்டு உணரலாம். ஆனா இன்டேஞ்சபிள் அந்த மாதிரி இருக்க முடியாது. சரி, ஓகே. டேஞ்சபிளுக்கு எக்ஸாம்பிள்? டெம்பிள்ஸ். லைக் டெம்பிள் ஆர்கிடெக்சர். டெம்பிள் இல்ல நீங்க தாஜ்மஹால் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இன்டான்ஜிபிள்ன்றது வந்து இந்த ஃபார்ம்ஸ். சரிங்களா, ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட் டான்ஸ் ஃபார்ம்ஸ் இல்லைன்னா சாங், சாண்டிங் மந்த்ராஸ் ஆல்சோ ஏ ஃபார்ம் ஆஃப் இன்டான்ஜிபிள். சரிங்களா, மந்திரம் ஓதுறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கூட வந்து இன்டான்ஜிபிள் இதுக்கு சொல்லியிருப்பாங்க, ஹெரிட்டேஜ்க்கு. ஸோ கல்பேலியா இன் ராஜஸ்தான் இஸ் கன்சிடர்ட் டு பி தட் இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். ஓகே, இன் ராஜஸ்தான் கல்பேலியா. ஆப்ஷன் சி. Then 50th question, WPA 1972. Initially, it was applicable to all of India except state of Jammu and Kashmir, but இப்ப கிடையாது.
சரிங்களா? ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் போனதுக்கு அப்புறம் செகண்ட் ஒன்லி கரெக்ட். ஆப்ஷன் 2. 51st டேம்ஸ் அண்ட் ரிவர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேம்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச்டு. டேம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச்டு. கொய்னா டேம் ரிலேட்டட் டு கிருஷ்ணா ரிவர். கொய்னா வந்து ஆல்ரெடி ட்ரிபியூட்டரி ஆஃப் கிருஷ்ணா. சரிங்களா? கிருஷ்ணாவோட ட்ரிபியூட்டரிஸ் சொல்ல முடியுமா? கிருஷ்ணாவோட ட்ரிபியூட்டரிஸ் ஏதாவது 1 2 கூட சொல்லுங்க, பரவாயில்ல. தேங்க்யூ. எல்லாருக்கும் இருக்குங்களா? தேங்க்யூ. ஏங்க ரொம்ப டைம் கொடுத்துட்டேங்க, சீக்கிரம் பார்த்தா சொல்லுங்க. துங்கபத்ரா, பீமா. ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, ஆன்சர் தெரியலனாலும் நீங்கள் ஜஸ்ட் பார்த்து சொல்லுங்க. என்னன்னா மனசுல நிற்கும். சரிங்களா? நீங்க பார்க்கும்போது சர்ச் பண்ணி கையில மொபைல் ஃபோன் வச்சிருப்பீங்க தனியா, நீங்க டிஸ்கஷன் போக ஒரு மொபைல் ஃபோன் ஏதாச்சும் இல்லை டேப் மினிமைஸ் பண்ணியோட பாருங்க. மனசுல நிற்கும். சரிங்களா? பீமா, ஏன்னா கிருஷ்ணாவுடைய ட்ரிபியூட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து மேல் நேம்ல இருக்கும். அதாவது எல்லா பொதுவாக இந்தியாவில் இருக்க எல்லா ரிவர்ஸுமே வந்து ஃபெமினைன் நேம்ல தான் இருக்கும், பெண்கள் பேர்ல தான் இருக்கும். சரிங்களா? கோதாவரி ஆகட்டும், காவேரி ஆகட்டும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து எனக்கு பெரும்பாலும் பெண்கள் பேர் தான் வச்சிருப்பாங்க. ஆனா கிருஷ்ணாவும் அதோட ட்ரிபியூட்டரிஸும் பெரும்பாலும் ஆண்கள் பேர்ல இருக்கும். எக்ஸாம்பிள் பீமா, பத்ரா, அந்த மாதிரி கொய்னா, அந்த மாதிரி. ஸோ அப்போ நீங்க கொய்னா ரிவர், நீங்க அதே மாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி யூபிஎஸ்சில கேட்டே இருப்பாங்க. சரிங்களா? பெனின்சுலா ரிவர்ஸ்ல இருந்து நிறைய டைம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இந்த டைம் இண்டஸ் ட்ரிபியூட்டரிஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்துச்சு யூபிஎஸ்சி 2021ல. சரிங்களா? ஸோ அப்போ ட்ரிபியூட்டரிஸை நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாது. பி அவேர் ஆஃப் ட்ரிபியூட்டரிஸ். நான் சில விஷயங்கள் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, ஒரு பாக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஸோ நீங்க அதை படிச்சு பார்த்துக்கு கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் நாலேஜ் கேதர் பண்ணிங்க. ஓகே, ஸோ பாருங்க, ஆப்ஷன் 3 ஒன்லி ரிஹான் டேம் அண்ட் ரிவர் சோன், இது மட்டும் கரெக்ட். 52nd பைக்கா ரெபலியன் இஸ் இன் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்திருக்கு. தே ஆர் நாட் ஃப்ரம் சத்தீஸ்கர் பட் ஒடிஷா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 2 and 3 ஆர் கரெக்ட். பைக்கா ரெபலியன் நீங்க தனியா நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. எஃப்சிஐ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ நெய்தர் 1 nor 2. ஆப்ஷன் டி. மார்க் பண்ணிட்டீங்களா? 54th கிரேட் இந்தியன் பஸ் ஸ்டாண்ட். இது என்னதுப்பா கிரேட் இந்தியன் பஸ் ஸ்டாண்ட்ன்றது? பேசிக்கலி அது என்னது? Bird. பேர்ட். பார்த்துருக்கீங்களா கிரேட் இந்தியன் பஸ் ஸ்டாண்ட்? என்ன ஐடியா இருக்குங்களா? ஸோ அப்படியே உங்களுக்கு என்னென்ன அதை பத்தி தெரியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கோம். அது முக்கியமான த்ரெட் என்ன? தமிழ்ல எக்ஸ்டென்ஷன் ஆகுது சார், எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்ன ரீசன்? ஈவன் பாகிஸ்தான் பார்டர்ஸ்ல கூட இந்தியன் பஸ் ஸ்டாண்ட் போயிருக்குன்ட்டு அதை அப்படி கொண்டு இருக்காங்க. ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ ஐயா குட். அதை தாண்டி என்ன த்ரெட்ஸ் இருக்கு அதுக்கு? அந்த பேர்ட் அதை பறக்க முடியுமா? ஆக்சுவலா முடியும் சார், பட் ஒரு ஹைட்டுக்கு தான் ரொம்ப லோ ஆல்டிடியூட். வெரி குட். ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப கம்மியான ஹைட் தான் பறக்க முடியும். இந்த கோழி மாதிரி தான், கிட்டத்தட்ட கோழி மயில் மாதிரி தான். இது பேர் கான மயில் ஆக்சுவலா. சரிங்களா? தமிழ்ல கிரேட் இந்தியன் பஸ் ஸ்டாண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ், தமிழ்ல வந்து கான மயில்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல சங்கம் லிட்ரேச்சர்லாம் இதை பத்தி நிறைய பாடல்கள் இருக்கு. அப்போ மீனிங் என்னன்னா, ஏதோ ஒரு டைம்ல ஏன்ஷியன் மிடில் பீரியட்ல இட் மைட் பி சீன் இன் தமிழ்நாடு டூ. சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு இப்போ நாளடைவில் அதோடைய டெரிட்டரி ரொம்ப சின்னதாயிடுச்சு. ராஜஸ்தான், குஜராத் அந்த மாதிரி ரொம்ப ஒரு வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் இந்தியன் சப்கான்டினென்ட்ல ஒரு சின்ன பாப்புலேஷன் தான் இருக்கு. சரிங்களா? அதை தாண்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிரேட் இந்தியன் பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆர் ஹியூஜ் த்ரெட்ஸ். சரிங்களா? அது கம்மி ஹைட்ல பறக்கிறதால அடிக்கடி எலக்ட்ரிக் லைன்ஸ்ல அடிபட்டு இறந்துற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்புறம் விண்மில்ஸ்ல அடிக்கடி மாட்டிக்குது, விண்மில்ஸோட இந்த பிளேட்ஸ்ல. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இட் வாஸ் ப்ரொபோஸ்டு டு பி an இந்தியன் நேஷனல் பேர்டு. சரிங்களா? நேஷனல் பேர்டா கொடுக்கறதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பேசினாங்க, டு ப்ரிவென்ட் ஃப்ரம் எக்ஸ்டிங்ஷன். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்தது பீகாக்கு போயிடுச்சு. சரிங்களா? ஸோ அதுல இருந்து இப்ப பீகாக் தான் இந்தியாவோட நேஷனல் பேர்ட். இது வந்து கொஞ்சம் அதோட கவனம் விட்டாங்க இதுல இருந்து. ராஜஸ்தானுடைய ஸ்டேட் பேர்டு இது. சரிங்களா? ஸோ லாஸ்ட் டைம் யூபிஎஸ்சில 2020 இதை பத்தி கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து
தானும் தன் பொல்லா சுகையை வகித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி. மூதுகை பாட்டு சார். என்ன பாட்டுங்க? சரி, மூதுகை அவையாக எழுதுனது. அவையார் இருந்தது. வெரி குட், சூப்பருங்க. ஆனா கான மயிலாட அப்படின்ற எனக்கு அந்த லைன் ஸ்டார்டிங் மட்டும் தெரியும். ஸோ அதனால நீங்க பாட்டாவே பாட்டீங்க. குட். சரி, அப்ப எனக்கு கிரேட் இந்தியன் பஸ்டரோடைய சிக்னிஃபிகன்ஸ் இதுதான். சரிங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். போத் 1 and 2 ஆர் கரெக்ட். யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 2020 ஆல்ரெடி கொஸ்டின் வந்துருச்சு. பட் ஸ்டில் இன் கரண்ட் அஃபேர்ஸ் 55. ஏன் சொல்றேன்னா ஆல்மோஸ்ட் இட்ஸ் வெரி சிக்னிஃபிகன்ட். இது வந்து நம்ம நேஷனல் போர்டா வர வேண்டியது. பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. 55 சிபிடிடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. 1 only நாட் கரெக்ட். 56 ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி. ஸோ எதெல்லாம் வந்து ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஊர்ல ப்ரொடக்ஷன் ஆஃப் என்பிகே ஃபெர்டிலைசர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நைட்ரஜனஸ் பாஸ்பேட் அண்ட் பொட்டாசியம் ஃபெர்டிலைசர் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஆனா என்ன விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியாவில வந்து பொட்டாசியம் ஃபெர்டிலைசர் பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருப்போம். நீங்க தெரியலீங்களா? என்பிகே தான் வந்து இந்தியாவோட முக்கியமான ஃபெர்டிலைசர்ஸ். என்னென்ன ஃபெர்டிலைசர்ஸ் நேம் வரும்? என்னென்ன கெமிக்கல்ஸ் அது என்பிகேன்றது? நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ். வெரி குட். நைட்ரஜன், P stands for phosphorus, K stands for potassium, NPK. என்ன ஃபேக்ட்னா, நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ்க்கு வெரி இம்பார்ட்டன்ஸ். நம்ம ஊர்ல வந்து அதோடைய மோஸ்ட்லி சென்டர்ட் அரௌண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்ஸ். எஸ், நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பாஸ்பேட். பட் என்னன்னா, பொட்டாஷ் ரிசர்வ்ஸ் வந்து இந்தியாவில் கிடையவே கிடையாது. வி ஆர் கம்ப்ளீட்லி எக்ஸ்போர்ட்டிங். ஸோ வெளில இருந்து மட்டும் தான் வந்து இம்போர்ட்டிங். சரிங்களா? அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 1 and 2 ஆர் கரெக்ட். நீங்க 3 எடுத்தீங்கனாலே ஆன்சர் கிடைச்சிடும். அது கேர்ஃபுல்லா பாத்துங்க. 57 ஜூமர். ஒரு டான்ஸ் ஃபார்ம் பத்தி சொல்லிருக்காங்க. அது என்ன டான்ஸ்னா ஜூமர், பஞ்சாப்ல. 58 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். அதை வந்து 4 பப்ளிக் செக்டர் பேங்கா மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இது யாரோட ரெக்கமெண்டேஷன்? மர்ஜர் ஆஃப் பேங்க். சோ இட்ஸ் நரசிம்மன் கமிட்டி. ஆப்ஷன் ஏ. 59 மேனுஃபேக்சரிங் பிராஸ் அண்ட் காப்பர் யுட்டென்சில்ஸ். இது வந்து ஆப்ஷன் டி, பஞ்சாப். 60th கோல்டன் ஃபைபர். இது ஜூட். எந்த ஸ்டேட் ஜூட் ப்ரொடக்ஷன் ஃபேமஸ் இந்தியால? வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷ். இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால். சிமிலர்லி இன் பங்களாதேஷ் ஆல்சோ ஜூட் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி ஹை. சரிங்களா? 61st சவுக் பூரண்ணா. இது எது சம்பந்தப்பட்டதுன்னா மட்வால் பெயிண்டிங்ஸ். 62 இந்தியன் ஹார்ட் ஸ்டடி. மாஸ்க்டு ஹைப்பர்டென்ஷன், ஒயிட் கோட் ஹைப்பர்டென்ஷன். மாஸ்க்டு ஹைப்பர்டென்ஷன் என்னப்பா? தெரியல சார். அதாவது வீட்டில் இருக்கும்போது நார்மலா இருக்கும், ஹாஸ்பிட்டல் போனா அதிகமா காமிக்கும். நீங்க ரிவர்ஸா சொல்றீங்க. சரிங்களா? மாஸ்க்டு ஹைப்பர்டென்ஷன்றது என்னன்னு சொன்னா, ஜென்ரலா வீட்ல வந்து அதிகமா இருக்கும். டாக்டர் செக் பண்ணும்போது நார்மலா காட்டும். சரிங்களா? ஸோ திஸ் ஒன் இஸ் மாஸ்க் ஹைப்பர்டென்ஷன். இன்னொன்று பேர் ஒயிட் கோட் ஹைப்பர்டென்ஷன். நல்லா உங்களுக்கு பேர்லேயே தெரியுது. ஒயிட் கோட் வந்து கண்டிப்பா டாக்டர் சம்மந்தப்பட்டது. சரிங்களா? டாக்டர் செக் பண்ணும்போது அதிகமா காட்டும். சரிங்களா? ஸோ அதே டைம்ல வீட்டில் நார்மலா இருக்கும். நம்ம பெரும்பாலும் நிறைய பேர் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம், இல்லைன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம அம்மா அப்பா யாராவது. சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு என்னன்னு சொன்னா, ஒயிட் கோட் ஹைப்பர்டென்ஷன் அப்படின்றது ஜென்ரலி தே வில் ஹேவ் நார்மல் பிளட் ப்ரெஷர் லெவல். ஒன்ஸ் டாக்டர் பார்க்கும்போது அதிகமாகிறது ஒயிட் கோட். சரிங்களா? மாஸ்க்ன்றது எனக்கு ஆக்சுவலா இருக்கு, ஆனா அது வெளியே தெரியாம இருக்கு. அது மாஸ்க்டு. சரிங்களா? ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். 63rd பிம்பத்கா கேவ்ஸ். ஸோ இது பாருங்க, இது பிம்பத்கா கேவ்ஸ் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குமோ? மத்திய பிரதேஷ். ஸோ இது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். இதுவும் கரெக்ட். ஆனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி டு அப்பர் பைலோலித்திக் பீரியட் தப்பு. சரிங்களா? டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் சேர்ந்த டிராயிங்ஸ் அங்க பார்க்க முடியுது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். 64 GI tag from Madhya Pradesh. All the above. ஸோ எல்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்க. சும்மா ஒரு ஐடியா பார்த்து வச்சுங்க. நீங்க எப்போ ஜிஐ டேக் இருக்குன்னு சொன்னா
ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்ல எத்தனை இருக்குன்னு சொல்லி சும்மா நீங்க எப்படி படிக்கலாம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஒரே நாள் உட்காந்து ஃபுல்லா மனப்பாடம் பண்ண முடியவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட இந்தியாவோட பெயிண்டிங்ஸ் டிஃப்ரெண்ட் பெயிண்டிங் ஃபார்ம்ஸ் ஒரு நாள் சும்மா பாருங்க. வீடியோவை பார்த்தாலும் சரி, இல்ல நீங்க சும்மா இமேஜஸ் போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சு கூட பார்க்கலாம். சரிங்களா? ட்ரெடிஷனல் டான்ஸ் ஃபார்ம், ஃபோக் டான்ஸ் ஃபார்ம், கிளாசிக்கல் டான்சஸ், இது எல்லாத்தையும் நீங்க ஏதாவது ஒரு டைம்ல பார்ட்டா படிச்சுக்கலாம். அதாவது ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இன்னொரு சப்ஜெக்ட் நல்ல பிரேக் இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு 1 hour நான் சும்மா ஏதாவது கொஞ்சம் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு டைம் பாஸ் ஆகணும், அந்த மாதிரி படிக்கணும்னு நினைச்சு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனா ஏதாவது படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் படிக்கலாம். அதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் ஜிஐ டேக் மட்டும் பாருங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஒரு எக்ஸாம்பிள் ஈவினிங் 4 to 5 ஏதோ ஒர்க் இல்லை, ஆனா ஏதாவது படிக்கலாம்னு நினைக்கிறேன், அப்படி படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்ப சிம்பிளா என்ன பாருங்க, ஜிஐ டேக்ஸ் மட்டும் பாருங்க. தமிழ்நாடு ஜிஐ டேக்ஸ், ஒரு 4 ஸ்டேட் ஜிஐ டேக்ஸ் பாருங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி டான்ஸ் ஃபார்ம்ஸ், ஒரு நாள் மார்ஷியல் ஆர்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அப்படி பிட்டா தனியா படிச்சு வச்சிட்டீங்கன்னா அது கலெக்டிவா ஒரு ஐடியா இருக்கும். அதை தாண்டி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சரிங்களா? அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைமும் கூட. மனப்பாடம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் கட்ஸ் பண்ண முடிஞ்சா ரிலேட் பண்ணி ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது இல்லைனாலும் சும்மா ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது உங்க சப்கான்சியஸ் மெமரில இருக்கும். அது 1 or 2 times ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்ல கண்டிப்பா கை கொடுக்கும். சரிங்களா? மறக்கும் நினைக்காதீங்க. எக்ஸாம்ல உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கஸ் பண்ற கெப்பாசிட்டி வந்துடும். சரிங்களா? ஸோ அது அந்த மாதிரி படிச்சு வச்சிருங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். இமேஜ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருங்க மொபைல்ல. ஸோ நம்ம மொபைல்ல இமேஜஸ் இருந்தா நம்ம அடிக்கடி எடுத்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ அப்போ அப்படியே கேஷுவலா ஒரு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ உங்க மெமரிலே இருக்கும். அது 65 NDMA நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஆப்ஷன் 1. ஸோ இட் இஸ் அண்டர் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? ஸோ இது வந்து ஒன்லி டு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. நோ, நாட் அட் ஆல். சரிங்களா? எந்த டிசாஸ்டர் இருந்தாலும் NDMA தான் வரப்போகுது. 66 பாரசிங்கா. இது என்னதுங்க? பாரசிங்கா ஸ்வாம் டி. ஸ்வாம் டி கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க இது வந்து லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின். சரிங்களா? ஒரு நிமிஷம். ஸ்டேட் அனிமல் ஆஃப் மத்திய பிரதேஷ் பாரசிங்கா. எந்த நேஷனல் பார்க் இதுக்கு ஃபேமஸ் பாரசிங்காக்கு? இது லாஸ்ட் இயர் கன்ஹா. கன்ஹா நேஷனல் பார்க் இன் மத்திய பிரதேஷ். சரிங்களா? கன்ஹா பாரசிங்கா, பூர்த பாரசிங்கான்னு சொல்லி அது ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு முன்னாடி வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ். ஆக்சுவலா 2018-19 கரண்ட் அஃபேர்ஸ். அது 20 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ வல்னரபிள் ஸ்டேட்டஸ் தான் 66 செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 67 ஓப்பன் ஆக்கரேஜ் லைசன்சிங் பாலிசி. இது என்னது ஆக்சுவலா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனி ஐடியா? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? நோ சார். சரி, ஓகே. அப்படியே இது ஜஸ்ட் ஒரு ஐடியா சொல்றேன், கேட்டுருங்க. ஆயில் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். சரிங்க, சொல்லுங்க. ஆயில் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்றதுக்குலாம் லைசன்ஸ் வாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஹைட்ரோகார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன். சரிங்களா? கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு பாலிசி. சரிங்களா? இது என்னன்னு சொல்லி அப்படி சும்மா ஒரு ஐடியா சொல்றேன், பாத்துருங்க. கான்செப்ட் ஐடியா தான். ஸோ இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் பாலிசி. இது NELP இருக்கு இல்லைங்களா? நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்குல்ல, அது இல்ல HE ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி. அது கீழே அது வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு கன்வென்ஷனல் சோர்சஸ் நான் கன்வென்ஷனல் ரிசோர்ஸ் முன்னாடிலாம் வந்து எப்படின்னா நான் ஒரு ஏரியாவுக்கு ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் பர்மிஷன் வாங்குறேன்னா அங்க இருந்து என்னால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிலக்கரி தேடுறேன்னு சொன்னா நிலக்கரி மட்டும் தான் தேட முடியும். சரிங்களா? ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா எந்த டைப் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் கிடைச்சாலும் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மீத்தேன் திட்டம்னு ஒரு திட்டம் சொன்னாங்க. இப்ப அந்த திட்டத்துக்கு என்ன பேர் மாத்திட்டாங்க கேள்விப்பட்டீங்களா? முன்னாடி தமிழ்நாட்டுல மீத்தேன் திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது பூமிக்கு அடியில எங்க மீத்தேன் இருக்கோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் அந்த மீத்தேன் திட்டம். சரிங்களா? ஸோ இப்ப அந்த பேர் என்னன்னு மாத்திட்டாங்கன்னா ஹைட்ரோ கார்பன் திட்டம்னு மாத்திட்டாங்க. ஹைட்ரோ கார்பன்னா என்ன அர்த்தம்? ஹைட்ரோ கார்பன் எனக்கு போர்டு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க. ஸோ இதுல எனக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஹைட்ரஜன் பிளஸ் கார்பன் தான் மீத்தேன். சரிங்களா? இந்த
மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன் எல்லாமே என்னன்னா ஹைட்ரஜன் பிளஸ் கார்பன். சரிங்களா? ஸோ இதுதான் ஹைட்ரோ கார்பன் சொல்றோம். இது நம்ம ஃபியூலா யூஸ் பண்ண முடியும், எனர்ஜியோட சோர்ஸா யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம லோக்கலி நம்ம யூஸ் பண்ற எல்பிஜி கேசஸ்லாம் என்னென்ன கேசஸ் இருக்கு சிலிண்டர்லாம்? ப்ரோபேன், பியூட்டேன். வெரி குட். ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டேன். பியூட்டேன் அதிக அளவுலையும் ப்ரொப்பேன் கம்மியாகவும். ஸோ ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டேன் இதோட காம்பினேஷன் தான் நம்ம இப்போ என்ன யூஸ் பண்றோம், எல்பிஜி சமையல் எரிவாயுவை யூஸ் பண்றோம். ஸோ இப்போ அந்த மாதிரி இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர் ஜென்ரலி, சரிங்களா, இது எல்லாமே எதுக்கு பயன்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஒரு நியூ பாலிசி கொண்டு வராங்க, ஹெச்இஎல்பி. சரிங்களா? இது வந்து நியூ எக்ஸ்பிரேஷன் கிடையாது, ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளரேஷன் லைசன்சிங் பாலிசி. இதை வச்சு இந்த என்இஎல்பி ரீப்ளேஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு இது கீழே ஓஏஎல்பின்னு ஒரு விஷயம் இருக்கு, ஓப்பன் ஏக்கரேஜ் லைசன்சிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு. இது இந்த பாலிசி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொன்னா எந்த இடத்த வேணா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரிங்களா? எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எந்த ஒரு கேஸ் கிடைச்சாலும் இல்லை எந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கிடைச்சாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இதுக்கு நானே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்தது நான் வர ப்ராஃபிட்ல ரெவன்யூல ஒரு பார்ட்டை கவர்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணணும். இப்போ தேர்ட் ஆப்ஷன் மட்டும் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ரெவன்யூ ஷேரிங் மாடலுக்கு பதில் ப்ராஃபிட் ஷேரிங் மாடல்னு இருந்துச்சு. சரிங்களா? ப்ராஃபிட் ஷேரிங் மாடல், ரெவன்யூ ஷேரிங் மாடல் என்ன வித்தியாசம்? ப்ராஃபிட்டுக்கும் ரெவன்யூக்கும் என்ன வித்தியாசம்? சார் ப்ராஃபிட்ன்றது லாபம். ஓகே. ரெவன்யூனா சிம்பிளா வருவாய். சரிங்களா? வருவாய் வந்து லாபம்னு அர்த்தம் கிடையாது. நான் கடை வச்சிருக்கேன். சரிங்களா? இன்னைக்கு 100 ரூபாய் எனக்கு வந்து கடல் கஸ்டமர்ஸ் வந்து வியாபாரம் பண்ணிருக்காங்கன்னா அது 100 ரூபாய் லாபம்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து ஒரு 90 ரூபாய் பொருள் 100 ரூபாய்க்கு வித்திருக்கேன். அப்ப லாபம் எவ்வளோ, ரெவன்யூ எவ்வளோ? ரெவன்யூ 100 ரூபாய் சார், லாபம் 10 ரூபாய் சார். அவ்வளவுதான். ப்ராஃபிட்ன்றது வெறும் 10 ரூபாய் தான், ரெவன்யூன்றது 100 ரூபாய். முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதை ஷேர் பண்ணா போதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம அம்பானி குரூப்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, கேஜி பேசிட், கிருஷ்ணா கோதாவரி பேசிட்ல ரிலையன்ஸ் குரூப் வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு பர்மிஷன் வாங்கிடுவாங்க. அங்க கிடைக்கிற நேச்சுரல் கேஸை நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அதுக்கான பர்மிஷன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணா போதும். சரி, நான் அமௌண்ட் பே பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து 10 crores கேட்கறாங்கன்னா 10 கோடி நான் கொடுத்துட்டு அங்க நான் என்ன அந்த லைசன்ஸிங்க்கு கவர்மெண்ட் காசு கொடுப்பாங்க. சரிங்களா? கவர்மெண்ட்டுக்கு நம்ம பணம் கட்டணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்க தோண்டி இங்க ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்றேன், நீங்க தான் கவர்மெண்ட், உங்ககிட்ட 10 crores பே பண்ணிட்டு இங்க தோண்டத்துக்கு பர்மிஷன் வாங்கிடுறேன். இப்போ தோண்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்க எனக்கு கொஞ்சம் டைம்ல ஹைட்ரோ கார்பன்ஸ் கிடைக்கும். அதை நான் எடுத்து எனர்ஜி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன், ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இது மூலமா எனக்கு ஒரு நல்ல வருவாய் கிடைக்கும். சரி, நல்ல லாபமும் கிடைக்கும். இப்ப கவர்மெண்ட் கேட்கும்போது என்ன சொல்லுவா, எனக்கு வருவாய் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, லாபமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் மாடல்ல இது ஈஸியா என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டை ஏமாத்துவாங்க. சரிங்களா? ஸோ பாருங்க, நான் இவ்வளவு செலவு பண்ணதுக்கு எனக்கு இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு, ஸோ தெர் இஸ் நோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, ப்ராஃபிட் ஷேரிங் மாடலை இந்த ஓஏஎல்பியில ரெவன்யூ ஷேரிங் மாடலா மாத்தினாங்க. உனக்கு எவ்வளவு வருவாய் வந்தாலும் அதுல எனக்கு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்ப எனக்கு ரெவன்யூ ஷேரிங் போது கம்பல்சரியா ரெவன்யூ வரதான் போகுது, அது மூலமா ஒரு பார்ட் கவர்மெண்ட்டுக்கு போகதான் போகுது. சரிங்களா? முன்னாடி கேஜி பேசின் ஸ்கீம்ன்றது இதுதான். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி என்ன பண்றாங்க, தனியா வந்து நான் இங்க நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டாங்க, எடுத்து அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனா எதை ஷேர் பண்ணல கவர்மெண்ட்டுக்கு, எதை ஷேர் பண்ணல, ப்ராஃபிட்டா சார்? ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணல. சரிங்களா? கேட்டா எனக்கு ப்ராஃபிட்டே வரலன்னு சொல்லிட்டாங்க, நானே நஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஸோ நீ ப்ராஃபிட் ஷேரிங் தானே ஏமாத்துவ, ஸோ ரெவன்யூ ஷேரிங்னு மாத்திட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், ரெவன்யூ ஷேரிங் மாடல் கரெக்ட். 1 and 2 ஆர் ராங். நீங்க சும்மா தெரிஞ்சு வச்சுங்க, ஓப்பன் லைசன்சிங் பாலிசி தெரிஞ்சுங்க, தட்ஸ் இட். சரிங்களா? அடுத்து 68 சங்கீரதக். இது வந்து என்னன்னா ஒரு டைப் ஆஃப் ஆர்டிகல் மேக்கிங். ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர், உத்தரப்பிரதேஷ். 69 கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். இது யாரு கீழே வருதுன்னு சொன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபினான்ஸ், நாட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ.
It is not constitutional body. So option 1 is incorrect, option 2 is incorrect. D is the answer. 17th question. உத்தரப்பிரதேஷ்ல இருக்க வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் கேட்டிருக்காங்க 1 2 3. இல்ல கண்டிப்பா நீங்க எதை கேன்சல் பண்ணிடலாம்? எந்த ஆப்ஷன் வராது? கத்துப்போட்டோ கர்நாடகா. சரி இல்ல நான் பொதுவாக நம்ம முன்னாடி இப்பதான் ரீசெண்டா ஒன்று பார்த்தோம். கொய்னா பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? கொய்னா என்னன்னு பார்த்தோம்? மகாராஷ்டிரா. கொய்னா டேம் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? ட்ரிபியூட்டரி ஆஃப் கிருஷ்ணா. ஸோ அப்போ வந்து எனக்கு கொய்னா கண்டிப்பா உத்தரப்பிரதேஷ்ல இருக்க சான்ஸ் இல்லை. நீங்க 5 எலிமினேட் பண்ணிடலாம். லாஜிக்கா நீங்க சி அண்ட் டி எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது 4 எலிமினேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீதா நதியோ இல்லை காட் பிரபாவோ நீங்க எலிமினேட் பண்ண முடிஞ்சா நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். சரிங்களா? 1 2 3 இஸ் த ரைட் ஆன்சர். நான் சொல்ற லாஜிக் புரியுதுங்களா? நம்ம முன்னாடி கொய்னா டேம்னு ஒரு விஷயம் பார்த்தோம். கொய்னான்றது வந்து எதோட ட்ரிபியூட்டரின்னு பார்த்தோம். எந்த ரிவரோட ட்ரிபியூட்டரி? கிருஷ்ணா. கிருஷ்ணா ட்ரிபியூட்டரி. கண்டிப்பா அந்த பேர்ல இருக்க வைல்ட் லைஃப் சான்ச்சுரி எங்க இருக்க போறது இல்ல, உத்தரப்பிரதேஷ்ல கண்டிப்பா இருக்க போறது இல்ல. சோ அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா 5 வராது. சோ இது லாஜிக், அவ்வளவுதான். சரிங்களா? 71 சார்தம் யாத்ரா. இதுல ஃபர்ஸ்ட் சாக்ரட் பில்கிரிமேஜ் சென்டர் இது துவாரகா கிடையாது. துவாரகா எங்கேயோ இந்த மகாராஷ்டிரா சைட்ல இருக்கு. சரிங்களா? மத்தபடி பாருங்க, இந்த கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத், இன்னொன்னு யமுனோத்ரி, இதெல்லாம் வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு. அதே மாதிரி கிரேட் ஹிமாலயாஸ் கிடையாது. கிரேட் ஹிமாலயாஸ்ன்றது ரொம்ப ஹைட்டு. ஸோ அதுக்கு அடுத்த லெவல்ல தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா இதுவும் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றதால சி, ஆப்ஷன் சி. 72 டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி கரெக்ட். இது டிஃபென்ஸ் செக்ரட்டரி கிடையாது, தனியா அப்பாயின்மெண்ட் உண்டு. சரிங்களா? ஸோ அப்ப எனக்கு ஆப்ஷன் பி. 73 இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ ஆப்ஷன் 1 கிடையாது, ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் பி கிடையாது. சரிங்களா? எல்லாருமே மெம்பரா இருக்காங்களான்னு கேட்டா ஆல் OECD மெம்பர்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஆப்ஷன் ஏ வந்து இது பாரிஸ் பேஸ்டு கிடையாது. சி வந்து கரெக்ட், டி தப்பு. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். 74 ஸ்பெஷல் டேட்டா டிசமினேஷன் ஸ்டாண்டர்ட். இது யாரோட இனிஷியேட்டிவ் கேட்டா IMF. ஆப்ஷன் ஏ. 75 how tsunami can be formed. சரிங்களா? ஸோ இது பாருங்க, ஃபர்ஸ்ட் எர்த்குவேக் பாசிபிளா? எர்த்குவேக்கால சுனாமி வருமா? சான்ஸ் இருக்கு எஸ் சார். கண்டிப்பா. அதுதான் மேஜர் ரீசன். லேண்ட்ஸ்லைட், இது தண்ணிக்கடியில நிலச்சரிவு மாதிரி ஏற்பட்டா திரும்ப அந்த ஓஷன் வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி தண்ணிக்கடியில இருக்க ஒல்கனிக் எரப்ஷனும் மீட்டரைட்ன்றது ஒரு பெரிய மீட்டரைட் வந்து தண்ணியில விழுந்தா சுனாமி ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சார்ட் ஆஃப் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ ரொம்ப இது பண்ண தேவையில்ல. ஸோ ஆல் தி அபவ் ஆர் கரெக்ட். இது வரைக்கும் அப்படிலாம் நடந்திருக்கான்னு கேட்டா வி ஆர் நாட் ஷுர். ஆனா எர்த்குவேக் கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? ஸோ பாசிபிலிட்டி வந்து இந்த லேண்ட் சைட் வல்கனிக் எரப்ஷன் மீட்டரைட் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஹைப்போதெட்டிக்கல் தான். இட்ஸ் ஓகே. 76 2 and 3 are correct. One Health Consortium, Department of Biotechnology, launched by 77 Price Stabilization Fund. இதுல ஆல் கமோடிட்டிஸ் கிடையாது, செலக்டட் கமோடிட்டிஸ். ஒரு பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் ஆல்ரெடி கொண்டு வந்துருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாப் ஸ்கீம்.
இப்போ அது எல்லாத்துக்குமே சொல்லிட்டாங்களா? இல்லைங்க, டாப்ன்றது வந்து டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ தானே? டொமேட்டோ ஆனியன் பொட்டேட்டோக்கு ஒரு 500 கோடி ஒதுக்கியிருப்பாங்க. சரிங்களா? அது என்னாச்சுன்னு தெரியல, அதான விஷயம். இப்போ டொமேட்டோ பிரைஸ்லாம் ஏறும்போது அது என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆனா அது பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் தான் அது. சரிங்களா? ஒரு 500 crores அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண ஒதுக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஆனா இப்போ என்னன்னு சொன்னா, அதை வந்து செலக்டட் கமோடிட்டிஸ் மட்டும்தான் அது அது அப்ளிகபிள், நாட் ஃபார் ஆல். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரிங்களா? அதாவது ஒரு பிரைஸ் வந்து திடீர்னு பெருசா வேரி ஆகக்கூடாது. இப்ப நம்ம எக்ஸாம்பிள் டொமேட்டோ பாத்தீங்கன்னா, தக்காளி வந்து போன வாரத்துல திடீர்னு கிலோ 160 170 எல்லாம் போச்சு இல்லைங்களா? ஏதோ ஒரு டைம்ல பீக்ல. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கமோடிட்டியோட பிரைஸ் ரொம்ப அதிகமா வரக்கூடாது. உதாரணத்துக்கு அது எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சிருக்கும். இப்ப டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களுக்கு வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஃபண்ட் ரொம்பவும் கம்மியாக கூடாது. பிரைஸ் எக்ஸாம்பிள் ₹1 ₹2 அப்படியும் போகக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட்னா இந்த ஹை வாலட்டிலிட்டியை கண்ட்ரோல் பண்றது. சரிங்களா? வாலட்டிலிட்டி அது எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம். ரொம்ப அதிகமா ரொம்ப கம்மியாகும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டைரக்ட்லி ஃப்ரம் மண்டி ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க. எஸ், கரெக்ட். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஃப் எனி லாஸஸ் சஸ்டைன் சென்டர் கம்ப்ளீட் டேக்ஸ் கேர். இது தப்பு. சரிங்களா? ஸோ இல்ல சென்டர் ஸ்டேட் 2 பேருமே சேர்ந்து அதை ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த எக்ஸஸ் ஆகிற ஃபண்ட் என்ன ஒரு லாஸ் இன்கர் ஆக மக்களும் பாதிக்கப்படாது. ஸோ அதே டைம்ல ப்ரொடியூசர்ஸும் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கான ஸ்டெப்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட் அஸ் வெல் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து பார்ப்பாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிட்டோம்னு சொன்னா, த சென்டர் கம்ப்ளீட் டேக்ஸ் கேர் ஆஃப் இட். அது தப்பு, நாட் கம்ப்ளீட்லி. சரிங்களா? ஒரு பார்ட் வந்து ஸ்டேட்டோட ரோலும் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி 2 ஒன்லி. அடுத்தது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. சரிங்களா? நம்ம லோக்கல் லேமன் ஸ்லாங்ல சொல்லலாம் அபார்ஷன். சரிங்களா? ஸோ எப்போ வந்து அபார்ஷன் அலோடு அப்படின்னு சொன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு பில் பாஸ் பண்ணாங்க, ஒரு ஆக்ட் 21ல பாஸ் பண்ணாங்க. அதாவது முன்னாடி ஒரு கருவை கலைக்கிறதுக்கு எப்போ வரைக்கும் உரிமை இருக்குன்னா, 20 மாதங்கள் வரைக்கும் அதுக்கு மேல மெச்சூர் ஆகாத கருவை நம்மளால கலைக்க முடியும். சரிங்களா? ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது 24 வீக்ஸ் 6 months வரைக்கும் சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு கருவு முன்னாடி வந்து எனக்கு 5 மாத கருவு வரைக்கும் தான் கலைக்கிறதுக்கு அனுமதி இருந்தது. இப்ப அந்த கரு 6 மாதம் ஆனாலும் கலைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனா என்ன ஃபேக்ட்னா, பேஸ்ட் ஆன் சர்டன் கேசஸ், நாட் இன் ஆல் கேசஸ். ஸோ அதுல மென்ஷன் பண்ணிருக்கிறதுல இங்க என்ன கன்டென்ஷன் சொன்னா, 24 வீக்ஸ் இன் ஆல் கேசஸ் இஸ் நாட் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்போ வந்து நான் ஒரு மெடிக்கல் டெர்மினேஷன் பிரெக்னன்சியை வந்து நான் பர்மிஷன் வாங்கி தான் செய்ய முடியும். ஏன்னா இது வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்லாம் வழிவகுத்துறக்கூடாது. சரிங்களா? அதனால அப்படி சொல்லும்போது எனக்கு அது ஒரு ஸ்டேட் லெவல் மெடிக்கல் போர்டு 3 நாளைக்குள்ள அந்த ப்ரொபோசல் அக்செப்டோ ரிஜெக்டோ பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 79th குளோபல் ஹங்கர் ரிப்போர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரிங்களா? ஸோ இதுல எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அண்டர் நரிஷ்மெண்ட், சைல்டு வேஸ்டிங், சைல்டு ஸ்டன்டிங், சைல்டு மார்டாலிட்டி. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம யூபிஎஸ்சில ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குளோபல் ஹங்கர் ரிப்போர்ட்ல இது 2016 கொஸ்டின். எதெல்லாம் கணக்கு பண்றாங்க அப்படின்னு கேட்டா, எதெல்லாம் ஒரு மெஷர் எதெல்லாம் எடுத்துக்கிறாங்க, வேல்யூஸ்லாம் எதை பேஸ் பண்ணி இதை ஃபைண்ட் அவுட் பண்றாங்க? கொஸ்டின் புரியுதா? ஹங்கர் ரிப்போர்ட்னு ஒன்று வெளியிடுறாங்க. சரிங்களா? அதை வெளியிடுற அமைப்பு கன்சர்ன் வேர்ல்டு வைட் அண்ட் வெல்த் அண்ட் லைஃப். சரிங்களா? இப்போ வந்து எனக்கு எதெல்லாம் இவங்க கணக்கிட்டு இதை சொல்றாங்க, எதை பேராமீட்டர்ஸை வச்சு இதை ஃபைண்ட் அவுட் பண்றாங்க? எனக்கு கேட்கறது புரியுதுங்களா? புரியுது சார். சைல்டு ஸ்டாண்டிங், சைல்டு வேஸ்டிங், சைல்டு மார்டாலிட்டி. இது என்னன்னா அண்டர் நரிஷ்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு. நான் வந்து இப்ப ஹங்கர் ரிப்போர்ட் சொல்லும்போது எனக்கு ஹங்கர் ஒரு குழந்தையோட பசியை கலைச்சிட்டா, அது பசிக்கு ஏதோ ஒண்ணு சாப்பிட்டா அது வந்து ஹங்கர் போயிட்டு அர்த்தம் கிடையாது. அது நரிஷ்மெண்டோட இருக்கணும். அந்த மீல் வந்து வித் நியூட்ரிஷனோட இருக்கணும். சரிங்களா? அந்த நியூட்ரிஷியஸ் மீலை ப்ரொவைட் பண்ண வேண்டியது கவர்மெண்டோடைய பார்ட். சரிங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ அங்கன்வாடியில நீங்க எந்த ஒரு குழந்தையும் ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட ஹைட் அண்ட் வெயிட்டை மானிட்டர் பண்ணுவாங்க ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கன்வாடிஸ்ல நீங்க வந்து எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை என்ன ஹைட் இருக்கு, அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கா, அப்படி இல்லைன்னா சைல்ட் ஸ்டன்டிங். சரிங்களா? ஹைட் குறைபாடு.
சரிங்களா. சைல்டு மார்டாலிட்டின்றது குழந்தை இறப்பு விகிதம். இதை இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. சரிங்களா. குழந்தை ஹைட் இல்லைன்னா, வெயிட் இல்லைன்னா வந்து ஊட்டச்சத்து குறைபாடு, ஹைட் வெயிட்ல இருக்கு ஆனா ஊட்டச்சத்து குறைபாடோட இருக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னா குழந்தை இறப்பு விகிதம். இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹங்கர் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. இது ஏன் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு? சார் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா வந்து 101வது இடத்துல இருக்கு. 116 நாடுகள்ல இந்தியா அட் த பிளேஸ் ஆஃப் 101. சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம கவர்மெண்ட் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த குளோபல் ஹங்கர் ரிப்போர்ட் இஸ் நாட் ட்ரூ, இட்ஸ் ஃபேக் அப்படின்ற மாதிரி இதுல கால்குலேட் பண்ற மெத்தட் தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்துச்சு. நாங்க இதை ஏத்துக்கவே மாட்டோம் இந்த ஹங்கர் ரிப்போர்ட்டை. ஏன்னா இந்தியாவோட பொசிஷன் என்ன சொல்றாங்க? பாத்தீங்களா, மொத்தம் 116 நாட்டுல இந்தியாவோட ரேங்க் என்ன சொல்றாங்க? ஆல்மோஸ்ட் நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இல்லைன்னா வந்து நிறைய போர் பாதித்த நாடுகளை விட பின்னாடி இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா. ஸோ நம்ம கவர்மெண்ட் கிளியரா இட்ஸ் நாட் அக்செப்டபிள்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்னன்னா அப்படி இன்கேஸ் நம்ம அது என்னன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியது நம்மளுடைய கட்டாயம். சரிங்களா. ஏன் இந்த ரிப்போர்ட் நம்ம இவ்வளவு பின்னாடி போகணும்னு சொன்னது. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இட்ஸ் நாட் ட்ரூ, இட்ஸ் ஃபேக்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா. ஸோ அப்ப எனக்கு இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில் இருந்துச்சு. அதை தாண்டி 2016 குளோபல் ஹங்கர் ரிப்போர்ட் எதெல்லாம் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றோன்றது ஒரு கொஸ்டின், யூபிஎஸ்சி கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா அண்டர் நரிஷ்மெண்ட், சைல்ட் ஸ்டன்டிங், சைல்டு வேஸ்டிங், இதெல்லாம் ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாங்க. சரிங்களா. ஒரு டைம்ல யூபிஎஸ்சி ரெக்கக்னைஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்கு. ஆனா இப்ப நம்ம ரேங்க் பின்னாடின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம் ஹியர். அடுத்தது 80th என்ன, அதுல ஏன் நம்ம குறிப்பா அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம்னா நிறைய ஏழை நாடுகளை விட நம்மள பின்னாடி சொல்றாங்க. சரிங்களா. நமக்கே ஒரு 15 நாடு தான் இருக்கு குளோபலி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கொஸ்டினபிளா சொல்றாங்க. சரிங்களா. வேர்ல்டு எனர்ஜி அவுட்லுக் ரிப்போர்ட், இதுவும் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ரிலீஸ்டு பை இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி இருக்க 2-3 விஷயங்கள் ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணது தான். சரிங்களா. IAEA ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணது, குளோபல் ஹங்கர் ரிப்போர்ட், அடுத்தது வேர்ல்டு எனர்ஜி அவுட்லுக் ரிப்போர்ட். இந்த மாதிரி ரிப்போர்ட் சார்ந்த கொஸ்டின்கள் அடிக்கடி கேட்கலாம். சரிங்களா. அடுத்தது ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ஸ் 81. இது 5 or more times the max speed. ஸோ மேக்ஸ் ஸ்பீடுன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர். சரிங்களா. ஒரு சவுண்ட் வந்து எவ்வளோ வேகமா டிராவல் பண்ணுதோ அதுதான் மேக்ஸ் ஸ்பீடுன்னு சொல்றாங்க. சரிங்களா. ஹைப்பர்சானிக்ன்றது மேக்ஸ் ஸ்பீடை விட 5 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஸ்பீடுன்னு சொல்றாங்க. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கரெக்ட். அடுத்து 82nd மாலே டிக்ளரேஷன். சரிங்களா. இந்த டிக்ளரேஷன் எது சம்பந்தப்பட்டதுன்னு கேட்டா ஆல் தி அபவ், மூணுமே கரெக்ட். இந்த சசெப்னா என்னன்னு பாருங்க, சவுத் ஏஷியா கோஆபரேட்டிவ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியம், சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியா இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி பாருங்க. 83rd எர்த் ஷாட் பிரைஸ். இது என்னதுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எர்த் ஷாட் பிரைஸ் சார் ஏதாச்சும் பொல்யூஷன் குறைக்கிற மாதிரி இன்னோவேட்டிவ் ஏதாச்சும் கண்டுபிடிச்சோம்னா தருவாங்க பிரைஸ். லாஸ்ட் கிளாஸ்ல அப்படியே இதுக்கான வீடியோ பார்த்தேன். லைவ் கிளாஸ்ல இருக்கீங்களா? பிரதீப், பத்மஜா, வெங்கடேஷ். எஸ் சார், எஸ் சார். வினிஷா உமாசங்கர் காமிச்சிங்க வீடியோ. அவங்க வந்து ஆக்சுவலா வந்து பிரைஸ் வின் பண்ணல. சரிங்களா. ஷீ ஃபைனலிஸ்ட். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஃபைனலிஸ்ட். சரிங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இதுல எல்லாருமே கிளாஸ் இருந்தவங்க இருக்கீங்களா, இல்ல கிளாஸ்ல இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் இருக்கீங்க? கிளாஸ்ல இல்லாத ஸ்டூடெண்ட். ஏன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதாக கேட்கறேன். மிக்ஸ்டா தான் சார் இருக்காங்க. ஓ, அட்டெண்ட் பண்ணாதவங்க இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. ஹெட்ஷாட் பிரைஸ்ன்றது வந்து நம்ம இங்கிலாந்துடைய பிரின்ஸ் வந்து பிரின்ஸ் வில்லியம்ஸ் வந்து என்ன பண்றாரு, பிரின்ஸ் வில்லியம்ஸ் சொல்லி ஒரு இங்கிலாந்து இளவரசர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து இந்த இன்னோவேஷன் நம்ம ஏதாவது என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் அதுக்கான சொல்யூஷன்லாம் யாருன்னா ஃபைண்ட் அவுட் பண்றாங்கன்னு சொன்னா அவங்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்துறதுக்காக கொடுக்கறதா ஹெட்ஷாட் பிரைஸ். இது தனியா ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம நோபல் பிரைஸ் மாதிரி. சரிங்களா. நோபல் பிரைஸ் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்களா, அதுல இருக்க மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, குளோபலி ஒரு பெரிய இன்னோவேஷன் பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரிலயோ இல்ல மெடிக்கல் சயின்ஸ்லயோ இருந்தா கொடுக்குற மாதிரி எர்த்ஷாட் பிரைஸோட வேலை என்னன்னு சொன்னா என்விரான்மெண்டல் சொல்யூஷன். சரிங்களா. சுற்றுப்புற சூழல் சார்ந்த ஏதாவது தீர்வுகள் கண்டுபிடிக்கப்படுதுன்னு சொன்னா அவங்கள கூப்பிட்டு கௌரவப்படுத்துறது தான் எங்களோட வேலை. கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அப்ப இந்த வருஷம் கிளாஸ்கோல அதே மாதிரி நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல இந்தியாவை சேர்ந்த வித்யுத் மோகன் அப்படின்றவருக்கு வந்து இந்த பரிசு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சோ இவர் என்ன கண்டுபிடிச்சாருன்றதை நீங்க கொஞ்சம் படிங்க. ஏன்னா நீங்க படிக்கிறத பட் நான் சொல்றது முக்கியம் இல்ல, எக்ஸ்பிளேஷன்ல இருக்கான. பட் நீங்க வந்து கொஞ்சம்
இவரை பத்தி இந்த இந்த விஷயத்தை பத்தி படிங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்னன்னு சொன்னா கிளைமேட் கிரைசிஸை மீட் பண்றது சரி பண்றதுக்கான யாரெல்லாம் இன்னோவேட்டிவ் சொல்யூஷனோட வராங்களோ அதை பேஸ் பண்ணி இது பிரைஸ் கொடுக்கறது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 1 கரெக்ட். சரிங்களா? செகண்ட் வந்து தப்பு. ஏன்னா இது யார் பண்றாங்கன்னு சொன்ன தனியா ட்ரஸ்ட் மூலமா வில்லியம்ஸ் பிரின்ஸ். பிரின்ஸ் நம்ம இங்கிலாந்துடைய இளவரசர். சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு செகண்ட் ஆப்ஷன் யூஎன்இபி கிடையாது, அது தப்பு. சரிங்களா? ஸோ அதை தாண்டி இப்போ தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தவங்க இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி போனாங்க, வினுஷா உமாசங்கர்னு சொல்லி. லாஸ்ட் டைம் அவங்களுடைய வீடியோ நம்ம கிளாஸ்ல காமிச்சோம். சரிங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து அவங்க என்ன சொல்யூஷன் கொடுத்தாங்க, என்ன இன்னோவேட் பண்ணாங்கன்றதையும் நீங்க ஜஸ்ட் பாருங்க. சரிங்களா? ஏன்னா வந்து குளோபலி பிரைம் மினிஸ்டர், அதுக்கடுத்து யூஎஸ் உடைய பிரசிடென்ட், அதுக்கடுத்து இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன், இவங்க எல்லாரும் முன்னிலையிலையும் அவங்க பேசியிருப்பாங்க, வினுஷா உமாசங்கர். சரிங்களா? அவங்க பேசும்போது அது எல்லா லீடர்ஸும் உத்து கவனிச்சாங்க, சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிரின்ஸ் அவங்கள ரொம்ப பாராட்டியிருப்பாங்க. பிரின்ஸ் இன்வைட் பண்ணியிருப்பாரு, நீங்களும் வந்து பேசுங்க ஸ்டேஜ்லன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்பீச் ரொம்ப ஹைலைட் ஆச்சு. சரிங்களா? ஸோ அது வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தவங்க போய் செஞ்சதால ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ A 1 and 3. Second statement is wrong. Then World Food Day 1, 2, 3 are correct. #85 Allium neginium இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூலி டிஸ்கவர்ட் ஆனியன் ஸ்பீஷியஸ். சரிங்களா? டி ஆப்ஷன். ஸோ பேர் வந்து உங்களுக்கு தெரியும், வெங்காயத்துடைய சயின்டிபிக் நேம் தெரியுமா? ஆலியம் சீப்பா. ஆலியம். அலியம். ஸோ அது தெரிஞ்சாலே நம்ம ஓரளவுக்கு கஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஆலியம் நெகினியம். ஸோ ரிலேட்டட் டு ஆனியன் ஸ்பீஷியஸ். 86 இ வேஸ்ட். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இ வேஸ்ட் கிளினிக் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா போபால்ல செட்டப் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா எஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நைரோபி டிக்ளரேஷன் வந்து இ வேஸ்ட்டை பத்தி பேசுது, ரெண்டுமே கரெக்ட். நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்போம் இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் படிக்க சொல்லி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு வைங்க, கரண்ட் அஃபேர்ஸோட கம்பேர் பண்ணி படிங்க. 87th குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ். ஆப்ஷன் 1 and 3 ஆர் கரெக்ட். ஸோ இட்ஸ் செப்பரேட் ஆர்கனைசேஷன், நாட் FAO. ஸோ அதை பார்த்துருங்க. 88th. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தாங்க. இந்த ரிப்போர்ட் ரேங்க் இண்டெக்ஸ் இண்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியா சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸ் ரேங்க்ஸ் இண்டெக்ஸ்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன சம்டைம்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க மெனி டைம்ஸ். ஸோ யூபிஎஸ் நிறைய டைம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நீங்க 2 கொஸ்டினாவது இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் ஆர் இண்டிசஸ் பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணாம பாத்துருங்க. 88th கான்டினென்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா ஸோ கான்ட்ரிபியூட்ஸ் ஹையஸ்ட் டு குளோபல் வார்மிங். இது கரெக்டா இருக்குமா? லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்குமா? 88th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நோ சார். கண்டிப்பா இல்ல. சரிங்களா? செகண்ட் WMO படி என்னன்னா ஆப்பிரிக்காஸ் கரண்ட் கிளேஷியல் ட்ரீட் வெரி ஹையர். சரிங்களா? இது கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் பி இஸ் கரெக்ட். 89 ப்ரொடக்ஷன் கேப் ரிப்போர்ட் ரிலீஸ்டு பை UNEP. எஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அடுத்தது 90th சைட் டைரக்டட் நியூக்ளியஸ் 1 and 2 டெக்னாலஜி. சரிங்களா? இது என்னன்னு கேட்டா ரெண்டுமே கரெக்ட். சரிங்களா? ஸோ இது CRISPR-Cas9 ஜீன் எடிட்டிங் மெத்தட். இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி 2 டைம் யூபிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ ஆனால் ஜஸ்ட் தெரிஞ்சுங்க CRISPR-Cas9 என்ன, ஜீன் எடிட்டிங் டெக்னிக்னா என்ன. இது ஜஸ்ட் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா மைட்டோகான்ட்ரியல் தெரப்பி, அதே மாதிரி ஜீனை எடிட் பண்ற ஒரு மெத்தட் தான் அது. சரிங்களா? ஜீன் எடிட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல இம்பார்ட்டண்டா இருக்கு. ஜீன்ஸை எடிட் பண்றது தான் அது. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இதை பத்தி ஒரு ஐடியா வச்சுங்க, ஜீன் எடிட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பார்த்து வச்சிருங்க. அதே மாதிரி அப்போ ஜீன் எடிட்டிங் ஜெனடிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸை கொண்டு வர முடியுமான்னு கேட்டா எஸ், போத் 1 and 2. சரிங்களா? போத் 1 and 2 ஆர் கரெக்ட். அடுத்து கோவேக்ஸ். கோவேக்ஸ் எப்படின்னா படிச்சிருக்கோமாப்பா? ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதோ ஒரு டைம் கோவேக்ஸ் பத்தி படிச்சிருக்கோம். பத்மஜா
கேவி சயின்ஸ் அண்ட் டெக்ல கீழே படிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா? சயின்ஸ் அண்ட் டெக்ல ஒரு ரிவிஷன் பண்ணும்போது கோவேக்ஸ் பத்தி கொடுத்திருந்தோம், கேவி பத்தி. சோ அதேதான் 91st கொஸ்டின், சி ஆப்ஷன் 3 ஒன்லி. இட்ஸ் நாட் ஃபார் ஃபோக்கசிங் ஆன் மிடில் ஆர் ஹையர் இன்கம் கண்ட்ரிஸ் பட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா தப்பாயிடுது. எவ்ரி கண்ட்ரி. அதே மாதிரி இது யாரெல்லாம் இனிஷியேட் பண்ணாங்கன்றது நம்ம எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் அதை பாருங்க. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி கரெக்ட். இந்தியாவில் இருக்கிற வேக்சின் மைத்திரின்னு ஒன்று வந்திருக்கும் 92. பூசா டீகம்போசர் நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இது யார் டெவலப் பண்ணுன்றது தான் தப்பு, சரிங்களா? கிராப் ஸ்டபுல கம்போஸ்டா மாத்தலாம்னு சொல்றாங்க. அப்படின்னா நாங்க கிராப் ஸ்டபுல்னா என்ன? ஸ்டூடெண்ட்ஸ், கிராப் ஸ்டபுள் பர்னிங்ல இது பண்றோம். ஸ்டபுள் பர்னிங், வெரி குட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றாங்க, நம்ம ஊர்ல இந்த ரிமைனிங் இருக்க கிராப்ஸை வந்து எரிய வச்சிடுறாங்க. ஸோ இதனால ஸ்டபுள் பர்னிங் என்ன பண்ணுது, ஏர் பொல்யூஷனுக்கு ஒரு பெரிய காசு ஆயிடுது. ஸோ அப்போ ஒரு பயோ கம்போஸ்டர் டெக்னிக்கை வச்சு என்ன பண்றாங்க, கிராப் ஸ்டபுளை கம்போஸ்டா மாத்துறாங்க, உரமா மாத்துறாங்க. அப்ப அது உரமா மாத்திட்டா அது எரிக்க தேவையில்லை, அந்த உரம் வந்து திரும்ப மறுபயன்பாட்டுக்கு வந்துடும், ரீயூஸ்க்கு வந்துடும். ஸோ இது மூலமா என்ன ஆகும்னா ஸ்டபுள் பர்னிங் பண்ண தேவையில்ல. ஸ்டபுள் பர்னிங் பண்ணலாம் ஏர் பொல்யூஷன் கம்மியாகும். ஸோ 1 and 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட், சரிங்களா? நாட் கரெக்ட் கேட்கும்போது டெவலப்டு பை டிஎன்ஏயு, அது தப்பு. அது ஐஏஆர்ஐ 92nd ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். 93rd ஹைபர்டோன்ட் ஏ extinct group of sharks. 94th it's related to in the report released by Niti Aayog. 94 option B. 95 Eastern Economic Forum. First statement correct, second statement தப்பு. ஸோ இந்த விளாடிவாஸ்டாக் எதுப்பா ஃபேமஸ்? விளாடிவாஸ்டாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க இருக்குன்னு சொல்லி. ஜியோபாலிட்டிக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். எங்க இருக்குப்போ விளாடிவாஸ்டாக்? சரிங்க, ரயில்வே லைன். இல்ல எனக்கு புரியலங்க. ரயில்வே லைன் ஃபேமஸ். ரயில்வே லைன், ஆமாமா. இது ஆக்சுவலா ரயில்வே லைன். நான் சொல்றது என்ன, விளாடிவாஸ்டாக் லொகேஷன், ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் எங்க இருக்கு? ரஷ்யாவோட ஃபார் ஈஸ்ட்ல இருக்கும் சார். ஃபார் மோடி கூட போய் அதுதான் கேட்டேன். பாருங்க, இப்ப ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு இந்த ஃபேக்ட், தெரியுதுங்களா? இப்ப வந்து எக்ஸிஸ்டிங் நம்ம ஜென்ரலா என்ன பண்றோம், மும்பைல இருந்து நம்ம ரஷ்யா கூட டிரான்ஸ்போர்ட், நம்மளுடைய ட்ரேட் ரூட் எல்லாமே வெஸ்டர்ன் சைடு போகுது. இந்த இந்த எக்ஸிஸ்டிங் ரூட் தெரியுதுங்களா? எக்ஸிஸ்டிங்னு சொல்றாங்க. எங்க இருந்து எங்க போகுது? நீங்க சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க. எக்ஸிஸ்டிங்னு போர்ட் நம்ம ஸ்லைட்ல இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே பார்த்து சொல்லுங்க. நான் உங்களுக்கு இமேஜோட டிஸ்பிளே பண்றேன், நீங்க சொல்ல கஷ்டப்படுறீங்க. சென்னை டு விளாடிவாஸ்டாக். நான் சொல்றது எக்ஸிஸ்டிங், இப்ப இருக்கிறது. அது வந்து மும்பை டு பீட்டர்ஸ்பர்க் வரைக்கும் தான் இருக்கும். வெரி குட். ஏன்னா அது இது பண்றதுக்காக தான் பண்ணிக்குவாங்க. ஆமா. இப்போ என்ன ஃபேக்ட்னா, இந்தியா வந்து ஏதாவது ட்ரேட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா we are using this longest route, அது 8675 மீட்டர் நாட்டிக்கல் மைல்ஸ். ஸோ அப்போ வந்து எனக்கு என்னன்னா, இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். நான் மும்பைல எடுத்தேன்னா அதை வந்து எனக்கு இந்த சுயஸ் கேனல்லாம் பாஸ் பண்ணி ரெட் சீலாம் கடந்து நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா யூரோப்பை தாண்டி போயிட்டு அதுக்கடுத்து நான் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போறதுக்கு இந்த டைம் அண்ட் எனர்ஜி இஸ் வெரி ஹை, சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு இந்த வெஸ்டர்ன் பார்ட்டை கனெக்ட் பண்றதை விட ஈஸ்டர்ன் பார்ட்டை கனெக்ட் பண்றது இட் வில் பி வெரி ஈஸி, சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோன்னா எனக்கு சென்னையில இருந்து என்ன சொல்றாங்க, விளாடிவாஸ்டாக் ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஆகுது? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுங்க இந்த பக்கம் ப்ரொபோஸ்டுல?
5647 nautical miles. ஆல்மோஸ்ட் 5600 நாட்டிக்கல் மைல்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 3000 நாட்டிக்கல் மைல்ஸ் கம்மியாகுது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வழியா போய் விளாடிவாஸ்டாக் கனெக்ட் பண்றது இட் வில் பி ஃபார் பெட்டர், வெரி ஈஸி. சரிங்களா? ஆனா ஒரே விஷயம் என்னன்னா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் கண்டிஷன்ஸ். சரிங்களா? ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி வந்து நம்ம இந்த ப்ரொபோஸ்ட் ரூட்டை இந்தியா வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டா வந்து இந்தியா ரஷ்யா ப்ராடக்ட் இந்த ட்ரேடுக்கு இந்த விளாடிவாஸ்டாக் ரூட்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சரிங்களா? ஸோ இது மூலமா நமக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாகும். டிஸ்டன்ஸ் கம்மியான எனர்ஜி டைமிங்லாம் கம்மியாகும். ஸோ அண்டு இந்த ட்ரேட் வந்து இன்னும் அதிகமாகும், ட்ரேட் பூஸ்ட் ஆகும் அப்படின்றத அந்த விளாடிவாஸ்டாக் ஜென்ரலி இன் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ இந்தியா கூட. சரிங்களா? ரீசெண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் விசிட் அங்கே இருந்ததால இட் கெட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ நீங்கள் ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் கொஞ்சம் தனியாக பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த இந்தியா விளாடிவாஸ்டாக்கோட எப்படி ரிலேட் ஆயிருக்குன்றது வெரி இம்பார்ட்டன்ட், இதையும் தனியாக பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ எனக்கு இதை பற்றி கொஞ்சம் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தானே கொஞ்சம் தனியாக பாக்ஸ் பண்ணி வச்சுங்க. ஓகே, நம்ம சீக்கிரமே நீங்க அப்படியே இந்த எக்ஸ்பிரஷன் படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அடுத்தது 96th கொஸ்டின். 96th கொஸ்டின். நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100 பில்லியன் மார்க் ரீச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் வந்து இது கம்பேர் பண்ணும்போது வெரி ஹை, அது அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. 2018 கம்பேர் பண்ணும்போது 2019-20 வந்து அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் இட் சோ? கரெக்ட்டுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே லாஜிக் தாங்க, நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. நீங்க அப்படியே ஒரு விஷயம் லாஜிக் தான். 2018-19 கம்பேர் பண்ணும்போது 2019-20 எக்ஸ்போர்ட் அதிகமா இருக்குமா அது கம்மியா இருக்குமா? அவ்வளவுதான் கொஸ்டின். அதிகமா இருக்கும் சார். இதுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் த இயர் 1920 கம்பேர் பண்ணும்போது எனக்கு 18-19 தான் அதிகம். சரிங்களா? ஏன்னா ஒரு பார்ட் வந்து 1920 போது ஒரு ஆஃப் வந்து கோவிடோட எஃபெக்ட் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அது கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறதால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி ராங். ஸோ நீங்க ஜென்ரலா எடுத்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு எக்ஸ்போர்ட் வந்து ஜென்ரலா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு டைம்ல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். நீங்க கவனிச்சீங்கன்னா அதுக்கு நம்ம 2018 அப்புறம் நம்ம ஜென்ரலி ஸ்லோ டவுன் ஆஃப் எக்கனாமின்றது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது கூட கோவிடும் சேர்ந்துருச்சு. நம்ம அதுக்கப்புறம் அந்த கோவிட் மேல பழி போட்டோம். ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஸ்லோ டவுன் ரீசன் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ரீசன் கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஃபேக்ட் என்னன்னு சொன்னா நம்ம அதுக்கு முன்னாடி எக்கனாமிக் ஸ்லோ டவுனை மீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? லாஜிக்கா வருஷம் அதிகமாகணும் தான். ஆனா இந்த 1920 டைம்ல நம்மளுடைய இந்தியால ஒரு எக்கனாமிக்ஸோட ஞாபகம் இருக்குங்களா? எக்கனாமிக்ஸோட ஒன்று பெருசா 19 எண்ட்ல எல்லாம் கேள்விப்பட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு ஆட்டோமொபைல் செக்டர் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, எக்ஸ்போர்ட்ஸ் இல்ல, அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ரீகலெக்ட் பண்ண முடியுதா? சரி, ஓகே, நீங்க ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்க பாருங்க. முடிஞ்சா இந்த மாதிரி கொஞ்சம் எக்கனாமிக் டாபிக்ஸை கொஞ்சம் பார்த்து வச்சிருங்க. சரிங்களா? 97th கொஸ்டின், பிளாஸ்டிக்ஸ் ஃபேக்ட் போத் 1 and 2 ஆர் கரெக்ட். சரிங்களா? சர்க்குலர் எக்கனாமின்னு என்ன அர்த்தம்? சர்க்குலர் எக்கனாமி சிம்பிளா ஒரு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சர்க்குலர் பிளாஸ்டிக் எக்கனாமின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த சர்க்குலர் எக்கனாமினா என்ன அர்த்தம்? இட் டீல்ஸ் வித் வாட்? ஏங்க ஏதாவது சொல்லுங்க. சர்க்குலர்னா பேர்லயே இருக்கு இல்லைங்களா? சர்க்குலர்னா என்னவா இருக்கும்? ரீசைக்ளிங் மாதிரி. அவ்வளவுதாங்க. சரிங்களா? அப்படியே இந்த ஒரே ஒரு இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சு. டிசைன் மேனுஃபேக்சர் பண்றேன், இங்க ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து ரீட்டைலர் கிட்ட போகுது, அடுத்தது எங்க போகுது? கன்சியூமருக்கு போகுது. கன்சியூமர் கிட்ட யாருக்கு போகுதுன்னா ரீசைக்ளிங்க்கு போகுது. ரீசைக்ளிங் செக்டர் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அது மேனுஃபேக்சர் ஆகுது புது பிளாஸ்டிக்கா. புரியுதுங்களா? சோ சர்க்குலர் பிளாஸ்டிக் எக்கனாமி. ஸ்டூடெண்ட்ஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது இல்லையா என்ன சொல்றேன்ட்டு? எஸ் சார். ஓகே. ஸோ அப்போ இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி டெவலப் பிளாஸ்டிக் பேக்ட் டு பில்ட் சர்க்குலர் பிளாஸ்டிக் எக்கனாமி. எஸ், கரெக்ட். செகண்ட், இது வந்து யாரோட கொலாபரேஷனோட பண்றோம்னா WWF இந்தியா அண்ட் CII. ஏன்னா கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்திய தொழிற்சாலைகளோட கூட்டமைப்பு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இவங்க கண்டிப்பா இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் தேவை.
ஸோ அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை கொண்டு வராங்க. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே, நேஷனல் ஃபண்ட் டு கண்ட்ரோல் ட்ரக் அபியூஸ் இதை வந்து கொண்டு வராங்க என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து 1, 2 and 4 ட்ரக் அபியூஸ் பத்தி மட்டும் தான் சொல்றாங்களே தவிர டி அடிக்ஷன் பத்தி இதுல பேசல. ஸோ 1 to 4 இஸ் த ஆன்சர். 99th. ஸோ இந்த ஆக்ட் என்னன்னு சொல்லி பாத்துருங்க, சும்மா இந்த ஃபண்ட் என்னன்னு சொல்லி பாத்துருங்க. ஏஷியாட்டிக் சீட்டாவோட லாஸ்ட் ஹேபிட்டட் இந்தியாவில் எதுன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி குரு காசிதாஸ் நேஷனல் பார்க். இது ஜஸ்ட் நோட் பண்ணீங்க. 100th கொஸ்டின் பிஎம் கத்தி சக்தி. இது ஞாபகம் இருக்குங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஐடியா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பண்றது முடிச்சிடலாங்க. நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய டாபிக்கா கொஞ்ச நாள் வந்துச்சு பாத்தீங்களா. ஒரு 110 லட்சம் கோடி செலவு பண்ண போறோம்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அது பேஸ் பண்ணது இந்த பிஎம் கத்தி சக்தி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்க ஸ்பெசிஃபிக்கா கொஞ்சம் படிச்சு வைக்க வேண்டியது உங்க வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன்ல என்னென்ன பண்ண போறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன மாதிரி பிளானிங், என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது, இதை பத்தி என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணுவீங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே, அதாவது எனக்கு லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டை கம்மி பண்ணணும். எல்லா இடத்துக்கும் கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இது சார்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா. ஒரு பொருளை எப்படி ஈஸியா கொண்டு போயிட்டு சேர்க்கறது, இது வந்து சார்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். நான் ரஷ்யாக்குள்ள கொண்டு போய் ரஷ்யாவுக்கு ஒரு பொருளை ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் இந்த மாதிரி சுத்திட்டு போகணும். சரிங்களா? அதை விட பெட்டர் இப்படி போனா வந்து எனக்கு காஸ்ட் எனர்ஜி எல்லாம் சேவ் ஆகுது. இது வந்து லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட். சரிங்களா? ஒரு சார்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். இந்த விஷயங்களை தான் நம்ம லாஜிஸ்டிக்ஸ் மென்ஷன் பண்றோம். சரிங்களா? அப்ப ஈஸியா கொண்டு போயிட்டு ஒரு பொருளை ஒரு இடத்துல இன்னொரு சேர்க்கறது தான் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ அப்ப அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன்ல பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கு ஒரு எம்பசிஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டை கம்மி பண்ணணும். சரிங்களா? அது இந்த ப்ரோக்ராமுடைய ஒரு அங்கம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்ட்ஸ். Vechi IAS Study Circle, the best academy for competitive examination.